அந்த ஊடகங்கள் இந்த கடந்த 4 ஆண்டுகளாக மொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழக அரசிடம் விலை போய்விட்டன என்ற குற்றச்சாட்டை நாம் பதிவு செய்தே ஆக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். காசு கொடுக்க ரேஷன் கார்டு அவர் அந்த தேர்தல் அறிக்கையை முக்கியமான அறிக்கை பகுதிகள் எல்லாம் வீடியோவாக வெளியிட்டார் முதல்வர். அதான் ஷூட்டிங்னா ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் நேற்று கூட பஸ் ஷூட்டிங் பற்றி சொன்னீங்க. நீங்கள் நான் ஷூட்டிங்னு சொல்லலை, அது ஷூட்டிங் தான். அது என்னமோ டெய்லி பஸ்ஸில் போகிற மாதிரி செய்தியாகவே போட்டிருந்தாங்க. அந்த செய்தியாளர் மாற்றிட்டாங்க, இப்போ வேறு துறைக்கு மாற்றிட்டாங்க அவரை. ஸோ அதை போட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி வெளிவந்த பிறகு வருமாண்டில் கழிவறைகளை சுத்தம் செய்வதற்கு 1200 கோடி ரூபாயை சென்னை மாநகராட்சி ஒதுக்கியிருக்கு. கழிவறை சுத்தம் செய்கிறதுக்கு மட்டும் இந்த செய்தி வந்த 2 நாளில் நடக்குது. நீங்கள் இந்த இலவச பேருந்து பயணத்தால் ஏற்கனவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியான போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய பயன் நின்று போய் விட்டதே என்ற ஆதங்கம் எனக்கு. இன்னைக்கு வரைக்கும் பணம் இல்லை, இன்னைக்கும் சிடி என்னைக்கும் பண்ண முடியாது. அந்த அதிகமாகுதல் எஃபல்ட் அங்கே டாஸ்மாக் மூலமாக இல்லாமல் தொழிற்சாலையிலிருந்து நேரடியாக சப்ளை செய்வது. புரியுதாப்பா? ஓகே, அதான் தட் இஸ் லீக்கேஜ். ஆக்சுவலி அதுதான் லீக்கேஜ். இது போல் 1400 லைசன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு 21க்கு பிறகு. ஓகே, 20 வருடமாக இல்லாத கள்ளச்சாராய சாவுகள் எப்படி எனது ஆட்சியில் வந்தது என்று ஒரு முதல்வர் ருத்ரதாண்டவம் ஆடி இருக்க வேண்டுமா வேண்டாமா? பல தலைகள் உருண்டு இருக்க வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் செங்கல்பட்டுலேயே 4 பேர் தலையை காவு வாங்கியிருந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்காதுல. ஒரு அதிகாரி உட்காந்து ரீல்ஸ் போட்டுன்னே இருக்காரு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் திரள்நிதி திருடன்ட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுன்னு இருக்கிறாரு. நீங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுத்திங்கன்னா அவர் புதுக்கோட்டையில் ஒழுங்காக வேலை செஞ்சுருப்பாருங்க. முதல் பக்கத்தில் வண்ண விளம்பரங்கள் 4 ஆண்டு ஆட்சி, அடுத்த பக்கத்தை திருப்புனா புதுக்கோட்டையில் ஜாதி கலவரத்தை குடிசை கொளுத்திட்டாங்கன்னு வருது. வடகாடு கருங்கல்ல எடுத்து பல்ல உடைச்சி ஈரில் போய் அதை தேய்கிறான்னா ஒன்றா நம்ம சிக்கு ஃபெலோவாக தான் இருக்க முடியும். இது ஒரு அற்புதமான செய்தியாளர் தினகரன் என்ற இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியாளரால் இந்த விஷயம் வெளியே வந்தது. வெளியே வந்து சிபிசிஐடி வழக்கு விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டார்கள். டிசம்பர் 2023 இன்னைக்கு வரைக்கும் பல்வீர் சிங் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இன்னைக்கு வரைக்கும். அதனால் தான் இன்று துணை முதல்வரே வருத்தத்தில் இருக்கார். நீ அதிகாரி பச்சை தான் கேட்குறேன், என் பச்சை கேட்க மாட்டேங்கிறேன். துணை முதல்வர் வருத்தத்தில்? ஆமாம், 1 மாதமாக பேசலை, நேற்று தான் பேசிக்கிறேங்க. அப்போ என்ன உருட்டுனாங்க ஞாபகம் இருக்கா? முதல்வருக்கு தெரியாமல் இது நடந்து விட்டது. முதல்வர் கவனத்துக்கு சென்றதும் குண்டாசை வாபஸ் வாங்கினா. நிறைய விஷயங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. 12 மணி நேரம் வேலையே முதலமைச்சருக்கு தெரியாதுங்க. 12 மணி நேரம் வேலை வந்துருச்சு. எதுவுமே தெரியாமல் எதற்கு முதலமைச்சராக அவர் இருக்கிறார் என்ற கேள்வி இருக்கிறது அல்லவா? இதற்கான பதிலை தான் 26 மக்கள் சொல்ல போகிறார்கள். அப்போ காவல்துறை இதை செய்யாமல் இருக்குன்னா சேகர்பாபுக்காக காவல்துறை வேலை செய்யுது. அப்போ முதல்வரை விட அதிகாரம் மிக்கவர் இந்த ஆட்சியில் சேகர்பாபு இல்லையா? இப்படித்தானே புரிஞ்சுக்க முடியும். சிஎம் நாலேஜுக்கு போயிடுச்சு, சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணி ப்ராக்ரஸ் காட்டணும் அப்படின்ற அச்சம் இந்த சிபிசிஐடிக்கு இல்லை தானே? அது இல்லை. அப்போ முதல்வரோட யாரை பார்த்து அஞ்சுறாங்க? 2011 போல எதிர்க்கட்சி அந்தஸ்தை திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறையாக இழந்தது என்ற வரலாறு உறுதி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் மூத்த அரசியல் திறனாய்வாளர், சவுக்க ஊடகத்தின் ஆசிரியர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள். வணக்கம். அருள்மொழி வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. அண்மையில கூட உங்களை சிபிசிஐடி ஆஃபீஸ் சந்திச்சிருந்தேன். நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கும் சொல்லியிருந்தீங்க, உங்களுடைய வழக்கு நிலவரங்கள் பற்றி. அதை கடந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. திமுக காரங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ திமுக தலைவர் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேருந்தில் ஏறி, அரசு பேருந்தில் ஏறி மக்களோட நெருக்கமாக பேசி பழகி, எப்படி இருக்கிறீங்க, எப்படி போய்கிட்டு இருக்கு. டெய்லி பஸ்ஸில் போயிட்டு இருக்காரு. டெய்லி பஸ்ஸில் போல 5ஆம் ஆண்டு துவக்கம் இல்லையா, மே 7 அப்படிங்கிறதுனால அது ஒரு படப்பிடிப்பு, அது ஒரு நிகழ்வு, அவங்களுக்கு ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு நினைக்கிறாங்க. 4 ஆண்டுகளுமே நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, கலைஞருடைய சமாதியிலேயே மு க ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை சாதனைன்னு சொல்லி மலர் அலங்காரங்கள் வந்து சூட்டப்பட்டிருந்தது. நிறைய விஷயங்கள் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, மைனஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது.
அரசு நல்ல விஷயங்களும் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கு பிரத்யேகமாக வைத்த அந்த மீட்டிங்கில் பேசியிருக்கிறாரு முதலமைச்சர். எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அருள்மொழி, இன்றைக்கு மக்களிடையே இது ஒரு நல்லாட்சி தரும் அரசு என்ற எண்ணம் இருப்பது உண்மை. நான் இதை மறுக்கவில்லை. இதற்கு முழு முக்கியமான காரணமாக நான் பார்ப்பது ஊடகங்களே. ஊடகங்கள் தான் அரசின் செயல்பாடுகளை கேள்வி கேட்க வேண்டும். அரசு சரிவர செயல்படவில்லை என்றால் இடித்துரைக்க வேண்டும். அந்த ஊடகங்கள் இந்த கடந்த 4 ஆண்டுகளாக மொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழக அரசிடம் விலை போய்விட்டன என்ற குற்றச்சாட்டை நாம் பதிவு செய்தே ஆக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஊடகங்கள் விலை போய்விட்டது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இந்த அரசின் மீது இருந்து வருகிறது, ஊடகங்களின் மீது இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஊடகங்களை அழைத்து நீங்கள் குறைகளை சுட்டி காட்டுறீங்க, நிறைகளை இன்னும் அதிகமாக எடுத்து சொல்லுங்கள் என்று பேசுகிறார் என்றால் எப்படி முதல்வர் ஒரு கனவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்டு தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் இன்றைக்கி மக்கள் பார்ப்பதை தவிர்த்து விட்டு நம்மை போன்ற யூடியூப் சேனல்களை நோக்கி மக்கள் ஏன் வருகிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் யூடியூப் தொடங்கிய சமயத்திலே இருக்க நீங்கள் ஆதனில் பணியாற்றினீங்க, அதுக்கு பிறகு தனியாக ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஏன் உங்கள் சேனலை பார்க்குறாங்க சொல்லுங்கள். நீங்கள் நம்ம ஊடகங்கள் மற்ற செய்தி ஊடகங்களை தாண்டி நம்ம சில முக்கியமான விஷயங்களை பிரத்யேகமாக மக்களுக்கு நெருக்கமாக சொல்கிறோங்கிறதுனால பார்க்குறாங்க. இங்கேருந்து கேமராவை தூக்கிட்டு மேல்மாக ஓடுறீங்க, பழவேற்காடுக்கு போகிறீங்க, எங்கெல்லாம் இது போன்ற கொடுமைகள் நடக்குதோ உங்களால் எந்த எல்லை வரை முடியுமோ அந்த எல்லைக்கு வரைக்கும் நீங்கள் போய் அந்த விஷயத்தை சொல்லணும் மக்கள்கிட்ட அப்படின்ற அந்த ஆதங்கம் இருக்குது. ஆனால் அரங்கிற்குள் அமர்ந்து கொண்டு பெண் நிறுவனம் வாட்ஸ்அப்பில் அனுப்பும் செய்திகளை மட்டும் போடும் வேலையை இந்த ஊடகங்கள் செய்து கொண்டிருப்பதால் மக்களுக்கு பெரும்பாலான உண்மைகள் தெரியாமல் மறைக்கப்பட்டு விட்டன என்றே நான் நம்புகிறேன். நேற்றைக்கு நீங்கள் வெளிவந்திருந்த அந்த 4 ஆண்டு சாதனை விளம்பரங்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் தெரியும். அனைத்து அச்சு ஊடகங்களுக்கும் முழுப்பக்க வண்ண விளம்பரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ வரக்கூடிய நாட்களில் காட்சி ஊடகங்களுக்கும் இந்த விளம்பரங்கள் கொடுக்கப்படும். ஓகே, இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே தப்பாக போட்டாங்கன்ற பஞ்சாயத்து வரை ஓடிட்டு இருக்கு. அதனால் இப்போது அந்த காட்சி ஊடகங்களுக்கு பெருமளவில் விளம்பரம் தரப்பட இருக்கிறது. அரசின் பட்ஜெட், கட்சியின் பட்ஜெட் இரண்டும் சேர்த்து தேர்தல் ஆண்டில் ஊடகங்களுக்கென்று திமுக ஒதுக்கியுள்ள பட்ஜெட்டின் அளவு 250 கோடி. அருள்மொழி, ஒரு காமன் மேனாக இப்போ ஒரு கேமராமேன் பேர் என்ன சொன்னீங்க? ரகுவுக்கு நேரடியான பாதிப்பு எதுவும் இருக்காது. ரகு இந்த அரசால் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. ரகு உங்கள் கம்பெனியில் கேமராமேனாக வேலை செய்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு ஒரு வேளை 1000 ரூபாய் உதவித்தொகை கூட கிடைக்கும். அவருக்கு சரி நல்லா தான் நடந்துகிட்டு இருக்க அரசு என்று அவர் நினைத்து கொண்டிருப்பார். அதனால் அவருக்கு இந்த அரசில் என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை. கடந்த 30 ஆண்டுகளில் வாங்காத கடனை 4 ஆண்டுகளில் வாங்கும் அரசு எப்படி நல்ல அரசாக இருக்க முடியும்? நன்மை செய்வதற்காகத்தான் வாங்குகிறோம், கடன் வாங்குவது தவறுன்னு ஜெயரஞ்சன் சார் சொல்கிறார் ப்ரெஸ் மீட்டில். நன்மை செய்வதற்காக நீங்கள் கடன் வாங்குகிறீர்கள், ஆனால் நீங்கள் செய்வதாக சொன்ன பல்வேறு நன்மைகளை நீங்கள் செய்யவில்லை என்ற விமர்சனத்தை தான் நாங்கள் வைக்கிறோம். ஓகே, நீங்கள் ஒருத்தனுக்கு உதவி செய்கிறீங்க, இந்தப்பா வாப்பா அப்படின்னு நீங்கள் கொடுப்பது என்பது வேறு, இன்னொருத்தன் பாயிலேருந்து எடுத்து கொடுப்பது என்பது வேறு. ஓகே, நீங்கள் மாநிலத்தில் கடன் சுமையை தீராத கடன் சுமையை சுமத்திவிட்டு நீங்கள் சென்று விடுவீர்கள். அடுத்து வரக்கூடிய ஆட்சி எப்படி இதை நடத்த முடியும்? இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். மதுக்கடைகளை மூடுகிறோம் என்று சொல்லிவிட்டு மதுக்கடைகளை கூடுதலாக திறந்திருக்கிறார்களா இல்லையா? நடந்திருக்குது. இவர்கள் சொல்வது டாஸ்மாக் கடைகளை, ஆனால் இவர்கள் திறந்தது FL2 மது கூடங்களை. நம்மக்கிட்ட பேசிய தோழர்கள் சொல்லியிருக்கிறாங்க, டேட்டாஸோடு சொல்லியிருக்காங்க. அப்போது சாராயத்தை விற்று நீங்கள் அதன் மூலமாக மக்களுக்கு நன்மை செய்வதுன்றது எப்படி நன்மையாக எடுத்துக்கொள்ள முடியும்? 1000 ரூபாய் உதவித்தொகை டாஸ்மாக்லேருந்து எடுத்து தானே சார் தரீங்க நீங்கள். அதுலேயும் மாபெரும் ஊழல். அதுலேயும் ஊழல், டாஸ்மாக் ஊழல் தானே இந்த இடி அதை சொல்கிறீங்க. ஆமாம், இல்லை 1000 ரூபா கொடுத்து ஊழல் பண்ணாங்க. 1000 ரூபா இல்லை, அதுவும் ஊழல் தான். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய் என்று சொல்லித்தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். அனைத்து பெண்களுக்கும் காசு கொடுக்கும். ரேஷன் கார்டு அவர் அந்த தேர்தல் அறிக்கை, முக்கியமான அறிக்கை பகுதிகள் எல்லாம் வீடியோவாக வெளியிட்டார் முதல்வர். அதுவும் ஷூட்டிங்னா ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் நேற்று கூட பஸ்ஸு ஷூட்டிங் பற்றி சொன்னீங்க. நீங்கள் நான் ஷூட்டிங்னு சொல்லலை, அது ஷூட்டிங் தான். அது என்னமோ டெய்லி பஸ்ஸில் போகிற மாதிரி நல்லா இருக்கும்ல. அது மக்களோட நெருக்கமாக பழகிறது, மக்களும் அப்பா சிஎம் நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டாருப்பா அப்படின்னு பார்க்குறதெல்லாம் மக்களுக்கு ஒரு பிரமிப்பாக தானே இருக்கும். அதுக்கு நினைவுத்தோன்களை ரெடி பண்ணிட்டு சிஎம் வராருமா ரெடியாரு பார்த்தோன்னு சிரிக்கணும் கேமராவில். சிஎம் உங்கள்கிட்ட கேட்பார் செல்ஃபி எடுத்துக்கணுமா, நீங்கள் ஆமான்னு சொல்லணும். அவங்க கூட அவன் ஃபோட்டோ எடுப்பான் அப்படின்லாம் நீங்கள் சொல்லிடக்கூடாது.
என்ன இதெல்லாம் பீப்புள் தான் பீப்புள் நேச்சுரல் பீப்புள் தான். அதுக்கு முன்னாடி அதிகாரிங்க போய் பஸ்ஸை நிப்பாட்டி ஒரு அரை மணி நேரம் ரிஹர்சல்லாம் நடக்கும். என்ன என்னங்க எப்படிங்க நீங்கள் இப்போ சரி இப்போ இது என்ன மொபைல் ஃபோனில் எடுத்த ஃபுட்டேஜ் அது நேற்று வந்தது இல்லை கேமரா தான் ப்ராப்பராக டிபியில் அந்த டீம் போகும்ல. அப்போது சிஎம் பாட்டுக்கு வருவார், டக்குன்னு வந்தோடனே ஏறி போய் சார் உட்காருங்க எங்கே வேணாலும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் எடுத்துருவாங்க. ஓகே பஸ்ஸை முன்னாடியே நிறுத்தி வைப்போம். அந்த பஸ்ஸை இந்த பாருமா வருவார், ஐயா வருவார், நீங்கள் சிரிக்கணும், இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கணுமா அப்படின்னு கேட்பாரு, நீ ஆமான்னு சொல்லணும். சமயத்தில் என்ன பேசுவார்னே தெரியாது, நீங்கள் சிரிச்சுக்கிட்டு சமாளிக்கணும், எங்களுக்கே தெரியாது என்ன பேசுவார்னு. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாமல் நீங்கள் எப்படிங்க பண்ண முடியும்? ஓகே இந்த அரசே ஒரு படப்பிடிப்பு அரசு, அதுக்கு வருவோம். ஸோ நீங்கள் நல்ல நலத்திட்டங்கள்லாம் செய்திருக்கிறோன்னு சொல்கிறீங்க. குறிப்பாக அவங்க பட்டியல் போடுறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் காலை உணவு திட்டம், கலைஞர் புதுமைப்பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், விடியல் பயணம், முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு, நான் முதல்வன் திட்டம், இலவச மின்சாரம் ஃபார் நெசவாளர்கள், இப்படின்னு அடுக்கடுக்காக அடுக்குறாங்க. இதன் காரணமாகத்தான் 200+ நம்ம வெல்லப்போவது உறுதி, படைக்கப் போவது வரலாறுன்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த திட்டங்களை மறுத்துட முடியுமா நம்மளால்? இல்லை, நான் எந்த திட்டங்களையும் நான் மறுக்கவில்லை. தாலிக்கு தங்கம் திட்டம், இலவச ஆடு மாடுகள் வழங்கும் திட்டம், மடிக்கணினி திட்டம் எல்லாம் எங்கே போயிற்று என்று தான் நான் கேட்கிறேன். மக்கள் டெவலப் ஆகிருக்காங்கண்ணே. நீங்கள் இன்னுமே ஆடு மாடு வளர்த்துக்கிட்டு இல்லை, மக்கள் அப்கிரேட் ஆகிருக்கிறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி மாறணும். அதனால தான் நாங்கள் ஐபேடை தரோன்னு சொல்லியிருந்தோம். மடிக்கணிக்கு பதில் ஐபேடை தரோன்னு சொல்லியிருந்தோம். எப்போது இருந்தது? இப்போது நீங்கள் இதுதான் இந்த நிர்வாக சீர்கேடுன்ற விஷயத்துக்கு இப்போ தான் வந்தேன். நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்க. இதற்கு முன்பும் இந்த திட்டங்கள், தாலிக்கு தங்கம் திட்டம் இருந்தது, மற்ற திட்டங்கள் இருந்தது, இலவச மடிக்கணினி திட்டம் விடுபடாமல் கொடுத்து வந்தார்கள். அந்த திட்டங்களை எல்லாம் கொடுக்கும்போது அவர்கள் இவ்வளவு கடன் வாங்கவில்லை தானே. டாஸ்மாகிலும் இந்த அளவுக்கு விற்பனை இல்லை தானே. நீங்கள் வரும்போது டாஸ்மாக் விற்பனை ஒரு புறம் அதிகரிக்கிறது, நீங்கள் வாங்கும் கடனும் ஒரு புறம் அதிகரிக்கிறது. நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளில் பாதியை கூட நீங்கள் நிறைவேற்றவில்லை. இப்போது தான் முதல் முறையாக பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் முழு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பது எங்களுக்கும் தெரியும், நிறைவேற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இதுக்கு தான் நான் ரகுவை உதாரணமாக சொன்னேன். ரகு ஒரு 1000 ரூபாய் வீட்டில் அம்மாவுக்கு வருது என்று மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் ரகுவுக்கு இந்த மாநிலத்தின் நிதி சீர்கேடு குறித்து பெரிதான கவலை இருக்காது. இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ சென்னை மாநகராட்சி பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகிறது என்று அதன் மேயர் திருமதி பிரியா அவர்களும், சேகர்பாபு அவர்களும், அறிவிக்கப்படாத உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அருமொழி, நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த செய்தியையும் பார்த்துருப்பீங்க. கழிவறைகளை சுத்தம் செய்வதற்கு ஒரு கழிவறைக்கு ஒரு நாளைக்கு ஒரு சீட்டுக்கு, டாய்லெட் சீட்டுக்கு 800 ரூபாய். ஒரு கழிவறைக்கு 800 ரூபாய் செய்தியாகவே போட்டிருந்தாங்க. அந்த செய்தியாளர் மாற்றிட்டாங்க, இப்போ வேறு துறைக்கு மாற்றிட்டாங்க அவரை. ஸோ அதை போட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி வெளிவந்த பிறகு வரும் ஆண்டில் கழிவறைகளை சுத்தம் செய்வதற்கு 1200 கோடி ரூபாயை சென்னை மாநகராட்சி ஒதுக்கியிருக்கு. கழிவறை சுத்தம் செய்கிறதுக்கு மட்டும். இந்த செய்தி 2 நாளில் நடக்குது. அது எனக்கு என்னமோ அவ்வளோ க்ளீனாக இருக்கிற மாதிரி தெரியலையே. கக்கூசே இல்லைன்றேன், க்ளீனாக இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன். கிணறே காணோம். நீங்கள் அவ்வளோ நம்பரில் டாய்லெட்ஸ் இருந்தால் தான் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு போட முடியும். பல இடங்கள் டாய்லெட் இல்லை, சுத்தம் பண்ணாமல் இருக்கிறது வேறு. ஓகே, அது அந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்பெண்டிங்க்கு டாய்லெட் எப்படி இருக்கணும்னா, எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் நீங்கள் போனீங்கன்னா இருக்கக்கூடிய டாய்லெட் போல் இருக்கணும். அது என்ன, அங்கெல்லாம் பார்த்து ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் இப்போ ஏர்போர்ட்டை உதாரணமாக சொல்லலாம். ஏர்போர்ட்டில் எப்படி வச்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 10 நிமிஷத்துக்கு ஒரு க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுபோல் அது இருக்க வேண்டும். அது மாதிரியான சிஸ்டம் அதில் இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, உள்ள துர்நாற்றம் வீச தொடங்கினா உள்ள பயோசென்சார் இருக்குது. அந்த பயோசென்சார் அதை சென்ஸ் பண்ணி கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லணும். கண்ட்ரோல் ரூம் டேஷ்போர்டில் பாண்டி பஜாரில் இந்த கழிவறையில் இது வருதுன்னு உடனே சூப்பர்வைசருக்கு ஃபோன் போகும். அவர்கள் போய் அதை சூப்பர்வைஸ் செய்து சரி பண்ணணும். 24 hours க்ளீனிங் ஸ்டாஃப் அங்கே இருக்கணும். இது எதுவுமே இதில் நடக்கவில்லை. இப்படி இவர்கள் போடும் திட்டங்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசிலிருந்து உருமாற்றம் செய்யப்பட்ட திட்டங்கள் என்றுதான் பல திட்டங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். மடிக்கணினியை நிறுத்திட்டு முதல்வன், அது என்னது, தமிழ் புதல்வன் திட்டம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது. மகளிர் தாலிக்கு தங்கத்தை நிறுத்திவிட்டு தான் மகளிர் உரிமை தொகை என்று புதுமைப்பெண் திட்டமும். தமிழ் வழி பள்ளி படிச்சுட்டா பெண் குழந்தைகளுக்கு கல்லூரியில் சேரும்போது மாதம் 1000 ரூபாய் இவர்கள் அறிமுகப்படுத்தியதில் புதிதான திட்டம் என்று நான் ஒப்புக்கொள்வது பேருந்தில் மகளிருக்கு இலவச பயன். ரைட்.
இப்போ நான் குறிப்பிட்டது போல் ரகுவுக்கு வந்து அவங்க அம்மா வந்து பஸ்ஸில் ஃப்ரீயாக போனாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் ரகுவுக்கு. எனக்கு என்ன கவலை என்றால் அந்த இலவச பயணத்தினால் போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படும் நட்டத்தை அரசு ஈடு செய்திருக்க வேண்டும். அது செய்யப்படவில்லை என்பது என்னுடைய கவலை. இல்லை, பிகாஸ் ஆஃப் தட் காமன் மேனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? காமன் மேனுக்கு ப்ராப்ளம் இல்லை. அந்த போக்குவரத்து கழகமே நொடிச்சு போய் கடைசியில் தனியாருக்கு போகிறதுல தான் இது போய் முடிய போகுதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த போக்குவரத்து கழகம் இருக்குது. இப்போ ரகுவுக்கு இதனால் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா ஃப்ரீயாக போகிறாங்க, நாங்கள் நல்ல ஸ்கீம் தாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு கட்டத்தில் இந்த போக்குவரத்து கழகத்தை நடத்த முடியாமல் போய் மாநகரத்தில் சில ரூட்டுகளை அப்புறம் அனைத்து ரூட்டுகளையும் தனியாருக்கு நீங்கள் விட போகிறீர்கள். அது ஆபத்தானது. நீங்கள் இந்த இலவச பேருந்து பயணத்தால் ஏற்கனவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியான போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய பயன் நின்று போய் விட்டதே என்ற ஆதங்கம் எனக்கு. இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. இல்லை, இன்னைக்கும் சிடி என்னைக்கும் பண்ண முடியாது. என்னைக்கும் பண்ண முடியாது. நீங்கள் 1000 ரூபாயை பேங்க்கில் போடுறத விட அந்த மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுக்குறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். கிராமத்தில் இருப்பான், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, கோடிங் நல்லா பண்ணுவான். அதில் ஒரு 10 பேர் கோடராக உருவாகும். அந்த வாய்ப்பை நீங்கள் பறிச்சிட்டிங்கன்னு சொல்கிறேன். இப்போ டேபு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் இறுதி நேரத்தில் லேப்டாப் எங்கன்னு கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு அதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம்னு நீங்கள் சொன்னீங்க. அவர் தான் என்ன திரு தங்கமணி அவர்கள் தான் எழுந்து கேட்டார். நீங்கள் ஒதுக்கி இருக்கிற தொகைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன 10,000 ரூபாய்க்கு லேப்டாப் வாங்க போகிறீங்களா, 10,000 ரூபாய்க்கு லேப்டாப் எங்கே இருக்குன்னு கேட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுப்போன்னு அன்பில் மகேஷ் உருட்டினாங்க. இது போல் இந்த அரசு நிர்வாகத்தை மிக மோசமான வகையில் சீரழித்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இது ஒரு சரி செய்ய முடியாத அளவுக்கு நிர்வாகம் சீர்கேடு அடைந்து விட்டதாக நான் பார்க்கிறேன். இப்போ இந்த வரிசையாக பட்டியலிட்ட இந்த திட்டம், நேற்று நடத்திய அந்த பேருந்து ஷூட்டிங் எல்லாமே வெறும் படப்பிடிப்பினால் இந்த அரசு 4 ஆண்டுகளை ஓட்டிவிட்டது. அண்ட் அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது ஊடகங்கள். இவர்கள் இந்த விஷய அளவுக்கு விளம்பரங்களை செய்வது எதில் செய்கிறார்கள்? ஊடகங்கள் வாயிலாகத்தானே செய்கிறார்கள். ஊடகங்களை இதை சுட்டிக்காட்ட வேண்டும்ன்றே அவர்கள் செய்யவில்லை. நீங்கள் இந்த மாதிரி 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்று சொல்லும்போதே தாலிக்கு தங்கம் திட்டத்தை செயல்படுத்தாதனால் அரசுக்கு இவ்வளவு வருவாய் சேமிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த சேமிப்பிலிருந்து இந்த திட்டம் என்பதையும் நீங்கள் சேர்த்து தானே ஒரு ஊடகம் செய்தியாக பதிவு செய்ய வேண்டும். சில பேருக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் பிடிக்கும், சில பேருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை பிடிக்கும். ஆனால் காய்த்தல் ஓர்த்தல் என்று ஊடகங்கள் இரண்டையும் பதிவு செய்ய வேண்டும். இதை செய்வதில்லை. 9 லட்சம் ரூபாய் கடன் எப்படி உயர்ந்தது என்பதற்கான காரணங்களை அதன் தரவுகளோடு ஊடகங்கள் மக்களுக்கு எடுத்து வைத்திருக்க வேண்டும். ஸோ இது காமன் மேனை பாதிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த நிர்வாகம் நாசமாக போகுது என்ற அக்கறையில் நான் இதை சொல்கிறேன். 4 வருஷம் எல்லா ஸ்கீமையும் போட்டு நீங்கள் இதெல்லாம் செய்து முடித்து விட்டீர்கள். இப்போது 5வது ஆண்டில் உங்களால் திட்டமிட முடியாத அளவுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டதால் தானே உங்களால் நீங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத இக்கட்டான சூழலுக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக உங்களுக்கு எப்பவுமே காசு கொடுப்பாங்க. ஆமாம், கடைசி முறை 2500 ரூபாய் வருவாய் இல்லாமல், கொரோனா காலத்தில் வருவாய் எல்லாம் இல்லாமல் அரசு நடத்துவதே சிரமம் என்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அரசு ஊழியர்களுக்கு முழுமையான சம்பளத்தையும் கொடுத்துவிட்டு பொங்கலுக்கு 2500 ரூபாயை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அளித்ததா இல்லையா? 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாரா? இன்றைய டெபுட்டி சிஎம் சொன்னார். அன்னைக்கு 1000 கூட கொடுக்கலையே. நீங்கள் அறிவிப்புகளோடு நின்று போனவை தான் பல. இவர்கள் ஆட்சியில் நிறைவேறிய அறிவிப்புகள் வெகு சில. அதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் உருமாற்றம் செய்யப்பட்டு இவர்கள் அரசில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காலை சிற்றுண்டி திட்டம் குழந்தைகளுக்கு கொடுத்தது, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு திட்டம் சொல்கிறாங்க. இன்னொன்று, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களுக்கு வந்து நம்முடைய தொழில்துறை அமைச்சர் போயிருக்கிறாரு, முதலமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா பல உலக நாடுகளுக்கு போயிருக்கிறாரு. ஸோ சைக்கிள் ஓட்டி இருக்கிறார், அதை விட்டு விட்டீர்கள். அவர் ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு அப்பான்னு அழைக்கிறாங்கன்னா ரோல் மாடலாக தானே இருப்பார். ஸோ அதன் காரணமாக அப்படி ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்திருக்குல்ல, அதையும் சுட்டி காட்டுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அருள்மொழி, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பது வேறு, முதலீடுகள் என்பது வேறு. இரண்டையும் வேறு வேறு. நீங்கள் உங்கள் வீட்டை வந்து என்கிட்ட விற்கிறீங்கன்றதுக்கு சேல் அக்ரிமெண்ட்டு. ஆமாம். முதலீடு என்பது சேல் டீடு. ஓகே, ஓகேவா? ஒரு 10,000 ரூபா அட்வான்ஸை கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டை எனக்கு விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சேல் அக்ரிமெண்ட்டு போட்டுக்கலாம். வேறு யாருக்கும் விற்க மாட்டேன்ப்பா அப்படின்றது தான் அதுக்கு மீனிங். உண்மையிலே வந்து நம்ம 2 பேரும் பத்திரம் பதிஞ்சால் தானே இந்த வீடு விற்றதாக அர்த்தம், பொருள். ஆமாம். இதுபோலத்தான் ஒவ்வொரு முறை இவர்கள் வெளிநாடு சென்ற போதும், இங்கே முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தும் போதும் இத்தனை 1000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்று தான் இவர்கள் சொல்லியிருக்கிறார்களே தவிர முதலீடுகள் வந்திருக்குது, தொழில் தொடங்கப்பட்டது என்று எப்போது சொல்லியிருக்கிறார்கள்?
அண்ட் இந்த முதலீடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று இவர் கடந்த காலத்தில் கேட்டிருக்கிறாரா இல்லையா? கேட்டிருக்கிறாரு. இப்போது வெள்ளை அறிக்கை கேட்கிறார்கள் என்று இவரிடம் கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. இஷ்டத்துக்குலாம் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியாது. சொல்கிறாங்களா இல்லையா? வெள்ளை அறிக்கை என்றால் என்ன? வெள்ளையாக இருக்கும் அறிக்கை இல்லை. இவ்வளோ அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், இவ்வளோ வந்திருக்கு. இதானே வெள்ளை அறிக்கை? எஸ். இது அரசுக்கிட்ட இந்த தேவையான புள்ளி விவரங்கள் இருக்கும் அல்லவா? இருக்கு, கட்டாயமாக. இது கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன அவஸ்தைக்கா? இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்கலாம். சும்மா வெள்ளரி இருந்துட்டு பார் வெள்ளரியா எவ்வளோ வந்திருக்கு பாரு, இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சு போச்சா? ஏன் இதை செய்யலைன்றது யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் கேட்ட வெள்ளரிக்கை தானே இப்போ அதிமுக அரசை நோக்கி. இது செய்கிறதுல என்ன தயக்கம் இருக்க முடியும்? சரி, வந்த உடனே பிடிஆர் அதை பண்ணார். பிடிஆர் வந்து நிதித்துறைக்கு அதை ஓப்பனாகவே பண்ணார். பல பிரச்சனைகளை சுட்டி காட்டினார். இங்கே இருக்கிற கரண்ட் இஷ்யூஸ் டாஸ்மாக இருக்கிற பிரச்சனை சுட்டி காமிச்சார் அவர். அதுக்கு தான் தூக்கி போட்டாங்க. சொல்கிற வேலை செய்ய சொன்னால் போ. டாஸ்மாகில் ரெவென்யூ லீக்கேஜ்னு சொன்னார். அன்னைக்கு அவர் சொல்லியிருந்ததை கேட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஈடியில் மாட்டிருக்க வேண்டாம் சார். உங்கள் ஆட்சியோட நல்லதுக்கு தான் சார் அவர் சொன்னார். பகுதி ஸ்டேட்டுக்கா சார் சொன்னார்? திமுக ஆட்சிக்கு தான் சொன்னார். உங்கள் நல்லதுக்கு சொன்னார். நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவரும் எதுக்கு சொல்கிறாரு? நம்ம இவ்வளோ ஸ்கீம்ஸ் வச்சுருக்கோம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிதி வேணும். ஆனால் நமக்கு வர வேண்டிய நிதி லீக் ஆகுது. இது சரி பண்ணணும். முழுமையாக டாஸ்மாகில் விற்கிறது பூரா முழுமையாக அரசுக்கு வரதான் எனக்கு தெரியல. லீக்கேஜ் இருக்குது. சொன்ன உடனே கூப்பிட்டு என்னங்க லீக்கேஜ்ன்னு இருக்கீங்க நீங்கள், எங்கே இது என்ன சொல்லுங்கன்னா அண்ணன் இந்தான்ட்டு அவர் ரிப்போர்ட் இல்லாமல் பேச மாட்டார். கேட்டு நீங்கள் சரி பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஈடில் மாட்ட மாட்டீங்க சார். அண்ட் இப்போ இந்த டாஸ்மாகுக்கு வரேன். மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தார்கள். 2016 பூரண மதுவிலக்கு என்று சொன்னார்கள். 21 படிப்படியாக நாங்கள் மூடுவோம் என்று சொன்னார்கள். அருள்மொழி புதிய டாஸ்மாக் அவுட்லெட் திறக்கப்படவில்லை என்று இவர்கள் சொல்கிறார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். புதிய டாஸ்மாக் ஏற்றுக்கிறேன். ஓகே. ஆனால் டாஸ்மாகின் வருவாயை சரிபாதியாக குறைப்பதற்கான வேலைகளில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது பலருக்கு தெரியாது. இப்போ இந்த ஏரியாவில் ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது, 2 கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கடையில் சுமாராக வைக்கும், ஏன்னா அந்த கடையோட ஸ்ட்ரக்சர் அப்படி பார் நல்லா இருக்காது. இன்னொரு கடையில் சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போவோம். வாசல் பார்த்தீங்கன்னா பைக்காக நிற்கும், பைக்கு தான் நிற்கும். பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி கடைங்க? அங்கே என்னன்னா அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூட கொஞ்சம் வசதியாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்கும், இடம் பெருசாக இருக்கும். அதான் கட்டுற உட்கார சூழல் நல்லா இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி தானே, நல்லா இருக்கும். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, அந்த அதிகமாக சேல்ஸ் ஆகுறது இல்லை, அந்த கடைக்கு பக்கத்துலேயே ஒரு FL2 லைசன்ஸ் கொடுக்குறது. ஓகே. அதை விட இங்கே ஸ்பேஷியஸாக இருக்குது. அங்கே வரவன் எதுக்கு வர்றான்? இந்த கடை 10க்கு 10 இருக்குது, இங்கே பக்கத்தில் நின்று ரோட்டில் நின்று குடிக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே போனால் கொஞ்சம் உட்காந்து நீட்டாக சாப்பிடலாம். அதை விட அழகாக சாப்பிட்றதுக்கு எதிர்க்கவே ஒரு கடை, நல்லா பாஷாக ஒரு கடை, நல்ல கடை. பெரிய ஸ்க்ரீனில் படம்லாம் போடுவாங்க. கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு IPL பார்த்துட்டு அட்ரா பால் அங்கே போகுது. இப்படி ஒரு கடையை திறந்தா இது மது கூட அதே வேலை, மது கூடங்கள். அப்போ டாஸ்மாகில் சேல்ஸ் எப்படி அருள்மொழி ஆகும்? ஆகாது. அப்போ FL2 தான் ஆகும். FL2 அந்த அதிகமாகுதில் FL2. அங்கே டாஸ்மாக் மூலமாக இல்லாமல் தொழிற்சாலையிலிருந்து நேரடியாக சப்ளை செய்வது. புரியுதாப்போ? ஓகே. அதான் தட் இஸ் லீக்கேஜ். ஆக்சுவலி அதுதான் லீக்கேஜ். இது போல் 1400 லைசன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு 21க்கு பிறகு. ஓகே. போன கவர்மெண்ட்டில் அது ஒரு பாலிசியாக கொடுக்குறதே இல்லை, எவனுக்கு ஒன்று நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்படி அவங்க எப்படி அவங்களோட பார்வை என்ன, அங்கே கொடுத்தோன்னா அப்புறம் டாஸ்மாகில் எப்படி விற்பனை ஆகும் அவங்களுக்கு. ஓகே. அரசோட வருமானங்கிறது அது அவங்களுக்கு அப்போ தான் ஸ்கீம் போட முடியும். துட்டு தான் ஸ்கீம் போட முடியும். வெறுங்கையில் எப்படி மனம் போடுவீங்க இவங்கள மாதிரி? 1400க்கும் அதிகமான லைசன்ஸுகள். இப்போ டாஸ்மாக் கடையில் நீங்கள் கணக்கு காட்டணும், அவன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. அதிகபட்சம் வந்து அந்த ஒரு கேஸை மட்டும் விற்றுட்டு தனியாக கேஷ் கொடுன்னா செய்வான். மொத்த சரக்கு இன்றைக்கி நேரடியாக ஃபேக்ட்ரியிலேருந்து இறங்குனீங்கன்னா கணக்கு எப்படி வைப்பீங்க? முடியாது. FL2 கொடுத்தா FL2 வருமானம் எங்கே போகுது? FL2 வருமானம் தனியார் மது கூடங்க. அது அவங்களும் டாஸ்மாகில் தான் வாங்குறாங்க. FL2 இப்போ நான் FL2 லைசன்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா ஒரு பெரிய பில்டிங் வச்சுருக்கேன். அந்த பில்டிங்கில் நான் மது விற்பனை செஞ்சு கொள்ளணும். அங்கே ஒரு மது கூடம் அமைத்து அங்கே மது பரிமாறலாம். அந்த FL2 லைசன்ஸுக்கு நான் வாங்கிட்டு அந்த FL2 மதுக்கூடத்தில் மது விநியோகம் பண்ணுறதுக்கான மதுவை நான் டாஸ்மாகில் இருந்து வாங்க வேண்டும். கரெக்ட். என்கிட்ட 1,00,000 பாட்டில் ஒரு நாள் விற்கிதுன்னா நான் 10,000 பாட்டில் வாங்கிட்டு 10,000 பாட்டில் தான் சார் விற்றுச்சுன்னா முடிஞ்சு போச்சு.
கட்டாயம் எண்ணெய் இவ்வளோ தான் வாங்கணுன்றதுக்கு ஏதாவது விதி இருக்கா என்ன? கிடையவே கிடையாது. சார் 10,000 பாட்டில் தான் சார் உங்களுக்கு எவன் சார் வர்றான், எல்லாம் தெரிஞ்சுட்டான், குடிக்க மாட்டான். ஆனால் 1,00,000 பாட்டில் நான் விற்றுட்ருப்பேன். எவ்வளோ ரெவென்யூ லீக்கேஜ். எஸ். இப்படி கொள்ளையடித்து தான் இந்த ஈடியில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த ஸ்கீம்ஸையும் ப்ரொப்போர்ஷனேட்டாக டாஸ்மாகோட சேல்ஸையும் பாருங்கள். இன்றைக்கி கிட்டத்தட்ட 50% ரெவென்யூ லீக்கேஜ். 50,000 கோடி வியாபாரம் அப்படின்ட்டு டாஸ்மாக் சொல்லுது. 1,00,000 கோடிக்கு விற்றுருக்காங்க மது. 1,00,000 கோடி. 1,00,000 கோடி. பாதிக்கு பாதி சொல்றீங்க. பாதிக்கு பாதி லீக்கேஜ். பிடிஆரே பாதிக்கு பாதி லீக்கேஜ் தானே சொன்னார். 1400 மதுக்கூடங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். அதனால்தான் இடி டாஸ்மாக் வழக்கை விசாரிக்கக்கூடாது என்று டாஸ்மாக் நிறுவனமே நீதிமன்றத்தை அணுகுகிறது. இப்போ இடி விசாரிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டது. ஏன் உச்சநீதிமன்றம் போகவில்லை? ஏற்கனவே போய் தான் குட்டு வாங்கிட்டு திரும்பி வந்தாங்க. போனால் என்ன நடக்கும்னு தெரியும். ஸோ இது போன்ற ஸ்கீம்லாம் எல்லா அரசுகளுமே போடும் ஸ்கீமு தான். ஆனாலும் இவர்களுடைய பெரும்பாலான திட்டங்கள் உருமாற்றம் செய்யப்பட்ட திட்டங்கள். நீங்கள் நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம்னு சொன்னீங்க. ஒரு 20 நாட்களுக்கு முன்பு தான் நெசவாளர்கள் தங்களது வேலை நிறுத்தத்தை இந்த பகுதியில் நிறுத்தினார்கள். உண்ணாவிரதம் இருந்த நினைவு இருக்கா? நான் நிறைய ஸ்டோரி அந்த வீவர்ஸோட டிஃபிகல்ட்டி பண்ணியிருக்கேன். அண்டு திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வந்தபோது இலவச வேட்டி சேலைகள் ஊழல்னு ஒரு விஷயத்த சொன்னார். அது பெருசாக பிக்கப் ஆகல. நிறைய ஊழல் படித்தார் அவர். படித்தார் இலவச வேட்டி சேலை ஊழல். ஓகே. அந்த இலவச வேட்டி சேலை என்னென்னா, நான் எங்கள் சேனல் நிகழ்ச்சியிலே நான் சொல்லியிருக்கேன். பெரும்பாலானோர் வந்து அந்த வேட்டியை வாங்கி வேட்டியையும் சேலையையும் வாங்கி உடுத்தி தான் நம்ம வாழணுன்ற நிலைமையில் பலர் இல்லை என்றாலும் கூட அது ஒரு பொருளாதாரம். 1 கோடி வேட்டி 1 கோடி சேலை. இதை இந்த கூட்டுறவு விசைத்தறியாளர்கள்ட்ட வந்து இந்த ஆர்டர் போகுது. அங்கே போன உடனே அவர்கள் ஒரு 3 மாதம் ஓடுது இது நெய்கிறதுக்கு. அந்த இலவச வேட்டி சேலை வந்து பொங்கலுக்கு கொடுக்குறாங்க. பொங்கல் சைக்கிள் முடிஞ்சு பொங்கலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சது. டிசம்பரில் வேட்டி சேலை தயாராகிடும். டிசம்பரில் முடிஞ்ச உடனே ஜனவரி அல்லது பிப்ரவரி கூட இல்லை, ஜனவரியிலேயே பள்ளி சீருடைகளுக்கான ஆர்டர் வந்துடும். ஓகே. அவங்க அதெல்லாம் முடித்து ஏப்ரல் மேலே அதை முடிப்பாங்க. அக்டோபருக்கு முன்னாடியே அந்த ஏப்ரல் மேலே இது முடிஞ்ச உடனே முதியோர்களுக்கு ஒரு இலவச வேட்டி சேலை தர்றாங்க. முதியோர் பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா, அவர்களுக்கு ஒரு இலவச வேட்டி சேலை. அது ஒரு 3 மாதம் ஓடும். ஓகே. அது முடிஞ்சோடனே திருப்பி பொங்கலுக்கான ஆர்டர் வந்துடும். இப்படி இதுக்கு தான் இந்த ஸ்கீமே ஆக்சுவலி. உண்மை. ஏன்னா அவங்களும் பொருளாதார கூட்டுறவு சங்கங்கள் பிழைக்க வேண்டும்ன்ட்டு அதை இந்த கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி ராஜஸ்தான்லேருந்து புடவை வெட்டி வாங்கி வந்து வித்தாரா இல்லையா? எவ்வளோ ஸ்டோரி பண்ணியிருக்கேன் நான். இப்போ நெசவாளர்களுக்கு மின்சாரம் கொடுத்து நீங்கள் வாழ்வழிச்சிருக்கீங்களா? ஸோ ஒட்டு மொத்தமாக இது போல் பல விஷயத்தில் நம்மள மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மீடியா தானே இந்த ஊழல் எல்லா ஊழலையும் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். இதை வெகுஜன ஊடகங்கள் செய்ய வேண்டும். இதை எதுவுமே செய்யாததுனால வெகுஜன ஊடகங்களை பார்க்கக்கூடிய நமது பிரசாத் அவர் பேர் ரகு போன்றோர் சரி உண்மையிலே பாரியா எவ்வளோ எளிமையாக பஸ்லலாம் போகிறாரு என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மற்ற விஷயங்கள் நீங்கள் குறிப்பிட்டீங்க. குறிப்பாக நீங்கள் நான் சொன்ன விஷயத்தில் பெரும்பாலான விஷயங்களை கவர் பண்ணியிருக்கிறீங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா கள்ளச்சாராய சாவுகளாக இருக்கட்டும். கள்ளச்சாராய சாவு ஒரு நிமிஷம் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறார்கள். நீங்கள் அப்போ ஆக்சுவலி நீங்கள் வெளியில் இல்லை அந்த டைம். நிறைய பேர் வந்து எந்நேரம் சவுக்கு இருந்திருக்கணும் என்ன இருந்திருக்கணும் நிறைய பேர் கேட்டாங்க. தமிழகத்தில் முதல் முறையாக அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரசு இன் பிரின்சிபிள் இதில் என்ன சிக்கல்ன்றதை ஆராய்ஞ்சிருக்கணும்னு நான் பார்க்குறேன். இதில் இந்த விற்குது இந்த குற்றவாளிகள் இதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம தான் இவ்வளவு மலிவு விலையில் அச்சா குப்புன்னு ஏறுற மாதிரி ஒரு சரக்கை டாஸ்மாக் மூலமாக கொடுத்துட்ருக்கோமே, அதை மீறி ஏன் அவன் அங்கே செல்கிறான்றதை ஒரு அரசு இன் பிரின்சிபிள் கொள்கை ரீதியாக ஒரு ஆராய்ச்சி நடத்த வேண்டும். 65 உயிர் செத்து போயிருக்கு. 65 உயிர். ஃபஸ்ட்டு மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டில் 22 பேர் செத்தார்கள். அப்போது விசாரித்த சிபிசிஐடி ஒரு அறிக்கையை டிஜிபிக்கு அனுப்பி டிஜிபி உள்துறைக்கு அனுப்புகிறார். இங்கே பாருங்கள், இது எல்லாமே இந்த மெத்தனாலில் இருந்து வருது. இந்த மெத்தனாலை இப்போ பிடிக்கிறதுக்கான அதிகாரம் போலீஸ்க்கு இல்லை, ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் இருக்குது. ரெவென்யூ அத்தாரிட்டிஸை நாங்களும் சேர்ந்து போய் இந்த மெத்தனாலில் பிடிச்சு பண்ணுறதுக்கு லாஜிஸ்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ கொள்கை ரீதியாக இதில் திருத்தங்கள் செய்ய வேண்டும். அப்படி திருத்தங்கள் செய்யவில்லை என்றால் இது வந்து மரக்காணம் செங்கல்பட்டு அந்த கள்ளச்சாராய சாவுகளோட இன்வெஸ்டிகேஷன் முடித்த பிறகு கொடுக்கக்கூடிய அறிக்கை. ஓகே. இப்படி நீங்கள் உடனடியாக சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளாவிட்டால்
இது போன்ற கள்ளச்சாராய சாவுகள் நடப்பதை தவிர்க்க முடியாதுன்னு ஒரு அரசுக்கு ஒரு அறிக்கை அனுப்பிச்சிருக்கு. அதுக்கு பிறகு 66 பேர் சாவறான்னா இது என்ன கவர்மெண்ட்? 20 வருடமாக இல்லாத கள்ளச்சாராய சாவுகள் எப்படி எனது ஆட்சியில் வந்தது என்று ஒரு முதல்வர் ருத்ரதாண்டவம் ஆடி இருக்க வேண்டுமா வேண்டாமா? பல தலைகள் உருண்டு இருக்க வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் செங்கல்பட்டுலேயே 4 பேர் தலையை காவு வாங்கியிருந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்காதுல. செங்கல்பட்டில் நீங்கள் அப்படியா ரைட் ஓகே பார்த்துங்க, அதாவது அந்த ஏட்டையை சஸ்பெண்ட் பண்ணுங்கள் என்று விட்டு விட்டீர்கள். ஓகே, அந்த அலட்சியம் தானே கள்ளக்குறிச்சியில் வந்து சேர்ந்தது. உலகத்தில் எங்கேயாவது நடக்குமாயா அது மாதிரி? கள்ளச்சாராயம் குடிச்சு ஒருத்தன் செத்து போகிறான், அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து இது கள்ளச்சாராயத்தில் நடந்த சாவு அல்ல என்று பேட்டி அளிக்கிறார். பக்கத்தில் வசந்த கார்த்திகேயன் எம்எல்ஏ, அவருக்கும் ரோல் இருக்குது, சொல்கிறார், பக்கத்தில் நிற்கிறாரு, பேட்டி கொடுக்குறாங்க, வயிற்று வலிங்கிறாரு. அந்த சாவு வீட்டில் கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சது தான் 66 பேர் சாவுறான். எங்கேயாவது நடக்குமாயா? அந்த கலெக்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கணுமா இல்லையா சொல்லுங்கள் நீங்கள்? கட்டாயம் பண்ணியிருக்கணும். இதுவரை ஒரு நடவடிக்கையில் வேலை பார்த்துன்னுக்கிறாரு. அப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு 20 வருஷமாக தமிழ்நாட்டில் இல்லாத கள்ளச்சாராய சாவு எப்படியா வந்துச்சு? என் பீரியடில் ஒரு சிஎம் கோவப்படணுமா வேணாமா? ஆளுக்கு 10 லட்ச ரூபா உங்கள் அப்பா விட்டு துட்டு மாதிரி தூக்கி விட்டுறீங்க. ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாத அரசு. நான் மீண்டும் மீண்டும் ரகு ஏன் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, ரகுவுக்கு இதெல்லாம் சிக்கல் இல்லை. ஓ அப்படியா? ரகுவோட பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா கொடுத்துட்டாருப்பா செத்தவொடனே. ஆனால் எனக்கு கோபம் வருகிறது. ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், ஒரு ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்டு, இது ஒரு சம்பளம் வாங்கிட்டு தானே ஒரு அதிகாரி வேலை செய்யாமதுனால இது வந்துச்சு. அப்போ அந்த அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுத்தா என்பது தான் எனக்கு ஆதங்கம் இருக்கிறது. ஒரு விமான சாகச நிகழ்ச்சி கடற்கரையில் நடக்குது, அதுக்கு ஒழுங்காக ஏற்பாடு பண்ணாமல் 5 பேரை சாவிட்றீங்க. அதற்கு யார் காரணம் என்று நீங்கள் ஆராய்ந்து ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா? அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா, 5 நினைக்கிறேன், 5 லட்ச ரூபா இந்த புடி. அப்போ என்ன கவர்மெண்ட்டுங்க நீங்கள்? பட் இம்மீடியட்டு இது நம்ம கொடுத்தோன்னா ஆகணும். ஏதாவது ஐயோ தாராளமாக கொடுங்க சார், மக்களுக்கு பணம் போய் சேர்றதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபமோ வருத்தமும் கிடையாது. அதுக்கு யார் காரணன்றதுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றதான் என்னோட நோக்கம், என்னோட கோரிக்கை. ஏதாவது ஒரு விசாரணை நடத்தி இவன் தான்ப்பா இதுக்கு அங்கே வழி நெடுக்க தண்ணி வைக்கிறதுக்கு இவன் தான் இன்சார்ஜ், டிராஃபிக் ஜாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இவன் தான் இன்சார்ஜ். 2 பேர் மேலேயும் ஆக்ஷன். இது செய்யணுமா வேணுமா? கட்டாயம் செய்யணும். இது செய்யலைன்னா திருப்பி நடக்குமா நடக்காதா? மரக்கான கள்ளச்சாராய சாவு கோட்டை விட்டீங்க, கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சு. உடியா சொல்லிக்கலாம். ஒரு முதல்வர் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு சென்று விட்டு திரும்புகிறார், டிராஃபிக் ஜாம் ஆகி இப்போ 20 நிமிஷம் முதல்வர் ரோட்டில் நிற்க வைக்கிறீங்கன்னா நீங்களாம் என்னையா போலீஸு? அப்போது நடவடிக்கை எடுக்காததன் விளைவு தான் கடந்த வாரம் ஜேபி நட்டா வந்தபோது காரு ஓட்டக்காரை கொடுத்து அனுப்புகிறாங்க. கேட்டால் டிஜிபி அதுக்கு பதிலை பாருங்க. வேகமாக போகக்கூடாது, ஒரு 120 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றுட்டார், அதனால வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போது 60 கிலோமீட்டரில் போகிற வண்டியை நீங்கள் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டருக்கு இசட் கேட்டகரியில் இருக்கிறவருக்கு கொடுப்பீங்களா? இது பதிலாக தைரியமாக ஒரு டிஜிபி கொடுக்குறாருன்னா அவருக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கும். இதுதான் என்னுடைய சிக்கல். இதோட நீட்சி தான் சட்டம் ஒழுங்கு பிரதிபலிக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஒரு அதிகாரி உட்காந்துட்டு ரீல்ஸ் போட்டுன்னு இருக்காரு, ஒரு அரசியல் கட்சி தலைவரை திரள்நிதி திருடன்ட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுன்னு இருக்கிறாரு. நீங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுத்திங்கன்னா அவர் புதுக்கோட்டையில் ஒழுங்காக வேலை செஞ்சுருப்பாருங்க. முதல் பக்கத்தில் வண்ண விளம்பரங்கள் 4 ஆண்டு ஆட்சின்னு, அடுத்த பக்கத்தை திருப்புனா புதுக்கோட்டையில் ஜாதி கலவரத்தை குடிசை கொளுத்திட்டாங்கன்னு வருது. வடகாடு. இதுக்கும் காவல்துறை சொல்கிற பதில் பார்த்தீங்கன்னா இது தனிநபர் விரோதம். திரும்பவே எதிர்க்கிறாரு. அதை காவல்துறையினுடைய அறிக்கை அதிர்ச்சி அளிக்கிறதுங்கிறாரு. அப்போ காவல்துறைக்கு எங்கிருந்து இந்த துணிச்சல் வந்தது? நேற்று நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருந்தேன், நம்ம வாராகி நண்பர் தைஷாவில் குடியிருக்காரு. தைஷாலா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி அவங்களுக்கு சொந்தமான குடியிருப்பு. ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி அவரோட வீட்டை இவருக்கு வாராகிக்கு வாடகை கொடுத்துருக்காரு. இவன் எப்படி நான் இருக்கிற இடத்துல இருக்கலாம்? அந்த வீட்டு ஓனரை பிடிச்சி கம்ப்ளைண்ட்டை வாங்கி வீடை காலி செய்யாமல் இருக்கிறதுக்கு போலீஸ்க்கு என்ன ரோல் இருக்குது? அவங்களுக்கு எதுவும் ரோல் இல்லையே. அது ஓனரும் இவங்களும் பேசிக்கணும். இன்னொன்று, வாராகி சிவில் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடுத்து வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்போ போலீஸ் என்ன பண்ண முடியும்?
ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. வர எதிர்க்க பார்த்தோன்னா 1 மணி நேரத்தில் சம்மன் வருது விருகம்பகம் ஸ்டேஷன்லேருந்து வாங்க. இந்த அதிகாரிகளோட ஆட்டத்தின் காரணமாக மக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள்ன்றதை நான் சொல்கிறேன். ஓகே. இங்கே ஒரு திருச்சி ரேஞ்சு டிஐஜியை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு போடும்போது கூட்டுமா ஒழுங்காக வேலையை பாருன்னு நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் என்றால் அவர் வேலையில் கவனம் செலுத்தியிருப்பார். புதுக்கோட்டையில் இந்த சாதி கலவரத்தை தடுத்திருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக நான் தடுத்து ஒரே நாளில் சாதி கலவரம்லாம் உருவாயிடாது, 1 மணி நேரத்தில் உருவாயிடாது. பெட்ரோல் பங்கில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இன்னொன்று அந்த பகுதியே சாதி ரீதியாக பதற்றமான பகுதி, வயலன்ஸ் நடக்கலையே ஒழிய சாதி ரீதியாக பதற்றமான சென்சிட்டிவான ஏரியா. அப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா பார்த்து அலர்ட் ஆகி நீங்கள் ஐயனார் கோவில் திருவிழா நடக்குது, திருவிழானாலே பஞ்சாயத்து நடக்கும். நீங்கள் இப்போ அதை சென்று கவனித்திருக்க வேண்டாமா? போலீஸ் என்ன வேலை? அதை விட என்ன வேலை? இன்ஸ்டாகிராமில் திருநெல்வேலி போட்டு எவ்வளோ லைக்ஸு. இதுதான் நிர்வாக சீர்கேட்டுக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக நீங்கள் அதிகாரிகள் பற்றி பேசுகிறீங்க, நீங்களும் அதை பற்றி நிறைய பேசியிருந்தீங்க. பல்வீர் சிங் போன்ற அதிகாரிகள், அதை சொல்லிடுறேன், நல்ல வேலை நீங்கள் சொன்னீங்க. கஸ்டடி அது ஒரு மனதை உறைய வைக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதாவது ஒரு சிக்கு சைக்கோ தான் இந்த வேலையை பண்ண முடியும். இல்லை அடிக்கிறது போலீஸில் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம். கருங்கல்லை எடுத்து பல்ல உடைச்சி ஈரில் போய் அதை தேய்கிறான்னா 1ஆம் நம்பர் சிக்கு ஃபெலோவாக தான் இருக்க முடியும். இது ஒரு அற்புதமான செய்தியாளர் தினகரன் என்ற இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியாளரால் இந்த விஷயம் வெளியே வந்தது. வெளியே வந்து சிபிசிஐடி வழக்கு விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டார்கள். டிசம்பர் 2023 இன்னைக்கு வரைக்கும் பல்வீர் சிங் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்கே இருக்கிறார் என்றால் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் கமாண்டண்ட்டாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டாக இன்னும் சர்வீஸில் இருக்கார். அவர் அந்த குற்றச்சாட்டு முடியும் வரை அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும். அவருக்கு வேலை கொடுக்குறாங்க. இது நான் இந்த சம்பவங்கள்லாம் ஏன் வந்து குறிப்பாக சொல்கிறேன் என்றால், எந்த அளவுக்கு நிர்வாகம் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இல்லை, அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு தப்பு போனால் இருக்கட்டுமே, சஸ்பென்ஷனில் 3/4 சம்பளம் வரும்போது கண்டிப்பாக டியூட்டியில் இருக்குமா? நீங்கள் டியூட்டியில் யூனிஃபார்ம் போட நீ வந்து எப்படியா சாட்சி சொல்லுவான், இவர் தாங்க என் பல்ல ஓடிச்சாருன்ட்டு எப்படி சொல்லுவான் அவன்? வாய்ப்பே இல்லை. அவருக்காக போஸ்டர்ஸ்லாம் ஓட்டினாங்க, பேனர்லாம் ஓட்டு போயிருந்தேன் நான். என்ன பண்ணுறீங்க? அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் இதை பண்ணுவீங்க? பல்வீர் சிங் பேர்லேயே வீரம் வைத்திருக்கிறான்னு பேனர் வைக்கிறீங்க. ஒட்டுறாங்க. 1.5 வருஷமாக டிசம்பர் 2023 இன்னைக்கு வரைக்கும் பல்வீர் சிங் அப்பியர் ஆகலைங்க. கோர்ட்டில் அக்யூஸ்ட் ஆப்சன்ட்னு வருது, இன்றைக்கி வரைக்கும் வருது. அவர் வேலையில் இருக்கார். எப்படி எங்கள் கோர்ட்டுக்கு ஒரு அதிகாரி, அரசு அதிகாரி எப்படி வராமல் போக முடியும்? கோர்ட்டு சம்மன் கொடுத்து ஐபிஎஸோட பவர் போல் இருக்கு. அதுதான் அதிகாரிகளோட பவர். அந்த பணி இடைநீக்கம் செய்த உத்தரவில் இவர் தானே கையெழுத்து போட்டார். ஆமாம். அவருக்கு திருப்பி வேலை கொடுக்கலான்ற உத்தரவு அவர்கிட்ட வரும்போது, யாருங்க என்ன கேஸ் இது சார்? அந்த பல்ல உடச்சவனெல்லாம் என்கிட்ட கொடுத்து ஓம்பல்ல உடச்சிடுவேன், ஓடிப்பார். சொல்லுமா நம்ம அவர்? அப்படியா பல்வீர் சிங்? அப்போ என்ன முதல்வர் நீங்கள்? இதே ரீதியில் தான் இவர் ஆப்ரேட் பண்ணுறாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, விக்னேஷ்னு ஒரு பையனை வந்து, விக்னேஷ் என்கிற விக்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அடுத்து என்கவுண்டர் பற்றி பேசுகிறேன். விக்னேஷ் என்கிற விக்னா பீச்சில் குதிரை ஓட்டுறான் பாஸ். அவன் பெரிய அஃபென்ஸ்லாம் பண்ணல, சந்தேக கேஸில் புச்சுன்னு போய் வச்சு சேரட்டேட் காலனியில் போட்டு மிதின்னு சிசிடிவிலே மிதிச்சிருக்கானுங்க. மிதித்து செத்து போயிட்டான். மறுநாள் அசம்பிளியில் போய் வாந்தி எடுத்தார், அவருக்கு வயிறு சரியில்லை, இறந்து விட்டார்னு இவரே சொல்கிறார். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க, பார்த்தா உடம்புல 28 காயம். அதுக்கும் வந்து சொல்கிறார் 28 காயம் இருக்குது, சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டேன். உங்கள் ஆட்சியில் நீங்கள் அவமானப்பட வேணாமா? தூத்துக்குடியில் தந்தை மகன் இறந்தாங்களே, ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஜெயராஜ், அதை எடுத்துக்கொண்டு எப்படி சண்டமாருதம் செய்தீர்கள் நினைவு இருக்கிறதா? அட்டமாக ஆடினீங்களா? அப்போ இங்கே அந்த 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 ஸ்டேஷன் பேரே செக்ரட்டரியேட் காலனி ஸ்டேஷன், தலைமைச் செயலக காவல் நிலையத்தில் இந்த மாதிரி சென்னையில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே நடக்குதே. அப்போது இவர்களை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்ற அலர்ட் உங்களுக்கு தோன்றியிருக்க வேண்டுமா வேண்டாமா? உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். 22 வந்த உடனே அந்த ஒற்றை எழுத்து ரியல் எஸ்டேட் நிறுவனம் கொடுத்த புகாரில் கெவின் என்பவரை கைது செய்தார்கள். ஞாபகம் இருக்கு. சரி, கெவினை கைது செய்யுங்க. கெவினே குற்றமற்றவர், அந்த விவகாரத்தில் சம்மந்தப்படாது. கூட கவர்மெண்ட்டுக்கு எதிராக இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாரிதாசன் சங்கரி சேர்த்துக்கு. சரி, விகடனில் எல்லாரையும் சேரு,
எல்லாரையும் சரி எல்லாரும் சரி. விகடன் அனைத்து ஊழியர்கள் அந்த எஃப்ஐஆரில் இருக்குது. ஆல் ஸ்டாஃப் ஆஃப் ஜூனியர் விகடன். சரி, அன்றைக்கி பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தியதும் இல்லை, அவங்க பேரெல்லாம் எடுத்துட்டோன்னு சொன்னார்கள். அன்னைக்கே நீங்கள் அலர்ட் ஆகிருக்க வேணாமா? எந்த தைரியத்தில் இப்படி பண்ணுறாங்க? விகடன் எம்டி பேர் எழுதுகிறாங்க எஃப்ஐஆரில், விகடனோட எம்டி ஒய்ஃப் பேர் எழுதுகிறாங்க எஃப்ஐஆரில். அன்னைக்கே கூப்பிட்டு நீங்கள் வந்து இது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா அச்சம் இருக்கும். அந்த வேலையை செஞ்சாலும் நீங்கள் தமிழக டிஜிபி ஆக்குறீங்க. எப்படி அவருக்கு பயம் இருக்கும்? அவருக்கு உங்கள் மேலே பயம் இல்லை, அவர் மேலே எந்த போலீஸுக்கும் பயம் இல்லை. இது உண்மை. அவர் மேலே பயம் இருந்தால் ரீல்ஸ் போடுவாங்களா? வாய்ப்பு இல்லை. செல்வ நாகரத்னம் மீதான பாலியல் புகாரை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பொண்ணு மேலே பெங்களூரில் கேஸ் போட்டு அவர் அந்த அதிகாரி தூக்கி நீங்கள் வேலைக்கு கொடுத்து வச்சுருக்கீங்க, சட்டம் ஒழுங்கு பார்க்க வைக்கிறீங்க. அப்போ என்ன அரசு நடத்துறீங்க? நான் குறிப்பாக காவல்துறை பற்றி சொல்கிறதுக்கான காரணம், அந்த டொமைன் நான் எக்ஸ்பர்ட்டு, வேறு யாரும் போலீஸை பற்றி பேச மாட்டாங்க. என்கவுண்டருக்கு வரேன். எத்தனை என்கவுண்டர்கள்? ஆம்ஸ்டாங் படுகொலையே நம்மளால் ஜீரணிக்க முடியல, எப்படியாச்சும் தடுத்துருக்கணுமே, எப்படி மிஸ் ஆச்சுன்னு. ஆனால் ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ணவங்கன்ற பேரில் அடுத்தடுத்து என்கவுண்டர்ஸ் நடந்துச்சு. முத்து சரவணன், சண்டே சதீஷ்னு ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு சென்னை புறநகரில். ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு, உங்களுக்கு நினைவு இருக்கும். எஸ், அவங்க 2 பேரும் என்கவுண்டர் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு, அது என்னென்னா அது காசுக்கு பண்ண என்கவுண்டர். காசுக்கு பண்ண எனக்கு போலீஸ் துட்டை வாங்கிட்டு பண்ண என்கவுண்டர். பார்த்திபன் என்று செங்குன்றம் பகுதியில் ஒரு கொலை நடந்தது, உங்களுக்கு நினைவு இருக்கும். ஓகே, அவர்கள் குடும்பத்தினர் பணம் கொடுத்து நடந்த என்கவுண்டர். என்ன சொல்கிறீங்க? உண்மை. நான் இதை நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். அவங்க அப்பா வந்து பேசியிருக்காங்க. அவங்க அப்பா இந்த வரங்களை சொல்ல, நான் சேனலில் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். ஓகே, ஜெயக்குமார்னு ஒரு எஸ்பி தான் இந்த என்கவுண்டருக்கே காரணம் என்று அவர் தந்தை குற்றம் சுமத்தி வழக்கு தொடுத்திருக்கிறார். வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கொடுத்த போது நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை, சிபிசிஐடி ஒரு நல்ல ஏஜென்சி, அவர் பாருங்க எவ்வளோ அப்பாவியாக இருக்காருன்னு பாவத்தை, சிபிசிஐடி ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி, அதனால் நான் இந்த சிபிசிஐடி விசாரிக்கட்டும், ஏதாவது உங்களுக்கு இவங்க ஒழுங்காக விசாரிக்க மாட்டாங்க என்று தோன்றியிருந்தால் நீங்கள் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகலான ஒரு உத்தரவு போட்டார். இந்த வழக்கில் புகார் கொடுத்தவர் சம்மந்தப்பட்டவங்கலாம் கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. அவங்க அப்பாவை தான் புகார்தார், அதனால் அவங்க அப்பா விசாரிக்காமல் இருக்க முடியாது. அவங்க அப்பா கூப்பிட்டு சிபிசிஐடி அவங்க அப்பாவை கூப்பிட்டு போயிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஐயா வருவார்ட்டு உட்கார வச்சிட்டாங்க. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சார் யாருமே வரல, அவள் தான் விசாரணை முடிஞ்சு போச்சு, போன் அனுப்பிச்சிட்டாங்க. இது நடந்துச்சுப்பா, பார்க்கல, பேச எதுவும் நடக்கலை. முடிச்சிட்டு யாரிடமும் தகவல் சொல்லாமல் அந்த சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தில் போய் வழக்கு மேல் விசாரணை கைவிடப்பட்டதுன்னு முடிச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன், அதில் இந்த மேல் விசாரணை கைவிடப்பட்டதுன்னு எழுதின அதிகாரி மாட்ட போகிறாரு. நான் சொல்கிறேன் என்ன காரணம் என்றால், அந்த முத்து சரவணன் மற்றும் சண்டே சதீஷ் ஆகிய இருவரையும் இவங்க போய் தூக்கிட்டு வந்தது எங்கன்னா, டெல்லி ரயில் நிலையத்திலிருந்து பிடித்து வருகிறார்கள். டெல்லியிலிருந்து பெங்களூர் செல்லும் ரயிலில் இவங்க 2 பேரும் ஏறிட்டாங்க. ரயில் நிலையத்திலேருந்து பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்து ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் எங்கே வந்து அடிச்சுட்டு வழக்கம் போல் எடுத்து சுட்டார், முடிச்சு. இவங்களை ஏன் மாட்ட போகிறாங்கன்னு நான் சொல்கிறேன்னா, டெல்லியில் காவல்துறை ஆணையராக இருக்கக்கூடிய திரு சஞ்சய் அரோரா ஐபிஎஸ் அவர்கள் தமிழகத்திலிருந்து சென்ற ஐபிஎஸ் அதிகாரி. அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை பார்க்கும்போது அவரிடம் நான் வேலை பார்த்துருக்கிறேன். சம்பவம் நடந்துன்னு போயிட்டு சார் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து வைங்கன்னு எடுத்து வச்சுருது. டெல்லியில் புஷ்ட்டு வந்தோடனே செங்குன்றத்தில் எப்படி நீங்கள் இது பண்ணீங்க? அது மாட்ட போகிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு இவர்கள் இது செய்கிறார்கள் என்றால் எங்கிருந்து இவர்களுக்கு துணிச்சல் வந்தது? திரு ஆம்ஸ்டாங் காலஞ்சென்று திரு ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை என்பது நாட்டையே உலுக்கிய ஒரு விஷயம். உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதல்வர் செல்வி மாயாவதி அவர்களே நேரில் வந்தார். இவர் சிபிஐ இதை விசாரிக்கணும்னு சொல்கிறார். டிஷ்யூம் அதிகாரி நானே விசாரிச்சுக்கிறேன், இப்போ பாருங்கள் எப்படி டிஷ்யூம் பண்ணுறேன்ட்டு ஒருத்தர் கஸ்டடி எடுக்கிறார். அதில் முக்கிய குற்றவாளி திருவேங்கடம். சொல்லியிருக்கேன் இருக்கிறவன் நீதிமன்றத்தில் ஒரு யார் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரோ அவர் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். குற்றவாளியை நான் விசாரணைக்கு எடுத்துகிட்டு போகிறேன், பத்திரமாக மீண்டும் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பேன் என்று பிரமாண வாக்குமூலம் பாக்ஸில் ஏறி சொல்லணும். ஓகே, கொடுத்துட்டு போகிறாரு, எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு அவர் விசாரணையை இன்னொருத்தட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. இதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? எப்படி முடியும்? பண்ணியிருக்கு, இதெல்லாம் ஆன் ரெக்கார்டு. ஓகே, திருவேங்கடத்தை அவர் இன்னொருத்தட்ட
ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அதிகாலை 4 மணிக்கு எங்கேயோ துப்பாக்கி ஒளித்து வைத்திருக்கிறார் போல இருக்கு, நம்ம அங்கே போய் துப்பாக்கியை தேடுவோன்னு இவரை கூட்டிகிட்டு போகிறார். அதே 4 மணிக்கு போகிறாங்க. அதுதான் அப்போ தானே சொல்ல முடியும். வெளிச்சத்தில் போய் தெரியல. ஒரு பழனிசாமி கேட்டார், ஆம்ஸ்டாங்க அருவாலை வெட்டுறாங்க, துப்பாக்கி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டார் அசம்பிளியில். எவ்வளோ தைரியமாக அதிகாரிங்க இதை செய்கிறாங்கன்னு பாருங்கன்ற. எடப்பாடி பழனிசாமி இன்னும் பல குற்றங்களை வச்சார். ஆம்ஸ்டாங் படுகொலையில் திருவங்கத்தை ஏன் சுட்டிங்க, ஏன் என்கவுண்டர் பண்ணிலாம் கேட்டிருக்கிறாரு. இப்போதும் அதில் சம்பந்தப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளிகள் வெளியே அமைச்சர்களாக இருக்கிறார்கள், கட்சி தலைவர்களாக இருக்கிறார்கள். யாரை சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. எடுத்துகிட்டு போய் 4 மணிக்கு அவனை சுட வேண்டிய அவசியம் என்ன? அண்ட் அந்த என்கவுண்டர் நடக்கிற சமயத்திலேயே அங்கே அந்த என்கவுண்டர் முடிந்த பிறகு செல்வதாக சொன்ன உயர் அதிகாரிகளோட டவர்லாம் அங்கே தான் காட்டுது. என்னைக்கா இருந்தாலும் விசாரணைக்கு வரும். ஓகே, ஃபோனை தூக்கி தானே போகிறீங்க, எங்கள் டவர் லொக்கேஷன் காட்டாது. கமிஷன் ஆஃபீஸில் இருக்க வேண்டிய ஆள் இல்லை வீட்டில் இருக்க வேண்டிய ஆள் 4 மணிக்கு அங்கே என்ன பண்ணிருக்க சுட்ட இடத்துல. இன்னொன்று, இவர் போய் துப்பாக்கி எடுத்து கொடுக்குறாரு, தம்பி போப்பா அப்படின்ட்டு விட்டாங்களாம். இவர் போய் ஒரு தகர கொட்டகத்தில் துப்பாக்கி எடுத்து சொல்கிறாரான் அவரை, போலீஸை. அவன் போலீஸை. இவங்க பதிலுக்கு சுட்டாங்களா, அவன் மட்டும் செத்து போகிறான், அவர் சுட்டத்தில் குண்டே படலையாம். இன்னொன்று, ஃபஸ்ட்டு அவன் தான் துப்பாக்கி இருக்குன்னு சொல்கிறான்னு, நீ ஏன் துப்பாக்கியை தேடி போகிற? துப்பாக்கி வழக்குக்கும் துப்பாக்கி என்ன சம்மந்தம்? இப்போ எங்கேருந்து தைரியம் வருது உங்களுக்கு? அதனால தான் இன்று துணை முதல்வரே வருத்தத்தில் இருக்கா. நீ அதிகாரி பச்சை தான் கேட்குறேன், என் பச்சை கேட்க மாட்டேங்கிறேன். துணை முதலமைச்சர் வருத்தத்தில்? ஆமாம், 1 மாதமாக பேசலை, நேற்று தான் பேசிக்கிறேங்க. எல்லாமே நீ யூசியை கேட்டு முடிவு எடுத்தால் அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன்? யூசிக்கிட்டே இப்போ எல்லாம் பேசிக்க. அவருக்கு துணை முதல்வரின் எண்ணம் என்னவென்றால், ஓட்டு வாங்க பிரச்சாரத்துக்கு மட்டும் நான் வரணும். உங்களுக்கு நான் சொன்னால் எதுவுமே செய்ய மாட்டேறீங்க. உதயச்சந்திரன் பிரச்சாரத்துக்கு கூட்டம் போட்டு ஒதுக்கி விட்டார். 1 மாதம் கழித்து நேற்று தான் பத்திரிகை ஜூனியரில் ரேப்பர் ஸ்டோரின்றது தெரிஞ்சிச்சு. ஓகே. ஸோ நேற்று முன்தினம் தான் நடந்துச்சு நிகழ்ச்சி. நேற்று முன்தினம் போய் ப்ரெஸ் மீட் அண்ட் இதில் இருந்து அவர் வந்து அவங்க அதில் டெபுட்டி சிஎம் இருக்காங்க. ஸோ எல்லாவற்றையும் அதிகாரிகள் தான் முடிவு செய்கிறார்கள். இல்லை, நீங்கள் குறிப்பிடும்போது அதிகாரியின் முடிவு சொன்னதுனால இந்த விஷயத்தை தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக விவசாயிகள் மேலே போடப்பட்ட குண்டாஸ் அருளாறுமுகம் நல்ல மேட்டர் நீங்கள் கேட்டீங்க. அருள்மொழி, நல்ல மேட்டர் நீங்கள் எடுத்தீங்க. ஒரு அரசியல்வாதியை பொறுத்தவரை வாக்குகள் தான் முக்கியம். ஓகேவா? போராட்டம் நடத்தின விவசாயிகள் மேலே குண்டாசு போடுறதுன்றது அந்த வாக்குகளை பறிக்கும் ஒரு செயல். ஏன்னா காலத்துக்கும் ஒரு அரசின் மீது இது கரும்புள்ளியாக இருக்கும். அண்ட் இதே போல் ஹைட்ரோ கார்பன் எடுப்பது தொடர்பாக போராடிய திரு ஜெயராமன் என்பவர் மீது குண்டாஸ் போட்ட அந்த வழக்கில் தான் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தார். இப்போது வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது, ரகுவுக்கு தெரியாது, உங்களுக்கு கூட தெரியாது. குண்டாஸ் போட்டதுக்கு யார் காரணன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்வர் மாவட்ட எஸ்பி. அந்த ஆட்சியருக்கும் சரி அந்த எஸ்பிக்கும் சரி இவர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படக்கூடிய அளவுக்கு குற்றத்தை செய்யவில்லை என்பது நன்றாகவே தெரியும். விவசாயிகளா குண்டர் தான், சிம்பிள். நோட்டோரியஸ் ரவுடின்றது வேறு, விவசாயிகள்ன்றது வேறு. ஸோ அந்த குண்டர் சட்டத்தை போட்டு அந்த விவசாயிகளை பயமுறுத்தணும், அந்த போராட்டத்தை நடைபெற விடாமல் தடுக்க வேண்டும். அதுதான் நோக்கமாக இருக்க முடியும். அப்போது யார் அந்த போராட்டத்தை அப்படி ஒடுக்க நினைக்கக்கூடிய ஒரு ஆள் என்று விசாரித்து பார்த்தீர்கள் என்றால் அமைச்சர் வேலு என்பது எல்லோருக்கும் தெரியும். குறைந்தபட்சம் நீங்கள் 4 நாளில் 7 நாளையோ 8 நாளையோ குண்டாசை வாபஸ் வாங்கினீங்க. அருள் மேலே மட்டும் 1 மாதம் கழிச்சு வாபஸ் வாங்கினாங்க. 1 மாதம் ரொம்ப நாள் இருந்துச்சு அவர் மேலே, ரொம்ப நாள் இருந்துச்சு அவர் லேட்டாக வாபஸ். ஆமாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் 10 நாளில் வாபஸ் வாங்குறீங்கனாலே அது தவறான செயல் தானே. ஆமாம், திரும்ப பெறுவதுனால நீங்கள் தவறு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இதற்கு காரணமாக இருந்தது யார் என்பதை நீங்கள் கண்டறிந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அப்போ ஏன்டி நான் எலெக்ஷனுக்கு போய் ஓட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன், நீ பாட்டுக்கு விவசாயிகளை தூக்கி குண்டாஸில் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த கலெக்டர் எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமா? நம்ம பண்ணியிருக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணலைங்க அவருக்கா. அப்போ எந்த அளவுக்கு அதிகாரிகளுக்கு துணிச்சல் வருது பாருங்கள். அப்போது நான் பார்த்துக்கிறேன், நீ குண்டாஸ் போடுன்னு வேலு தானே சொல்லியிருப்பாரு. அந்த அதிகாரிகள் மனசாட்சி இல்லாமல் கையெழுத்து போடுகிறார்கள், வேலு சொல்லி தான் அதை செய்திருப்பார்கள். வேலை தாண்டி அங்கே பவர் சென்டர் யாரும் இல்லை. வேலுவாலும் அவர்களை காப்பாற்ற முடிகிறது தானே.
உலகத்தில் எங்கேயாவது விவசாயிகள் போராட்டம் நடத்துகிற விவசாயிகள் மேலே குண்டாசு போடுவானாங்க? அப்போயாவது சிஎம்க்கு கோவம் வந்துருக்க வேணாமா? என்னடி மற்றவனையெல்லாம் குண்டாசில் போடுறீங்க, பரவாயில்ல, இன்னும் விவசாயியை போய் குண்டாசில் போடுறீங்க? ஐயோ, ஓட்டு கேட்க போகிறதா வேணாமாயா? மறக்க மாட்டாங்க விவசாயி. குறைஞ்சது நீங்கள் அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லீடராக நீங்கள் உயர்ந்திருப்பீங்க. புரியுதா? முதல்வரின் கவனத்துக்கு தெரியாமல் இது நடந்துச்சு, அதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்துட்டேன். அப்போ என்ன உருட்டுனாங்க ஞாபகம் இருக்கா? முதல்வருக்கு தெரியாமல் இது நடந்து விட்டது, முதல்வர் கவனத்துக்கு சென்றதும் குண்டாசை வாபஸ் வாங்கினா. நிறைய விஷயங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. 12 மணி நேரம் வேலையே முதலமைச்சருக்கு தெரியாதுங்க. தெரியாது. 12 மணி நேரம் வேலை வந்துருச்சு. எதுவுமே தெரியாமல் எதற்கு முதலமைச்சராக அவர் இருக்கிறார் என்ற கேள்வி இருக்கிறது அல்லவா? இதற்கான பதிலைத்தான் 26 மக்கள் சொல்ல போகிறார்கள். முதலமைச்சருக்கு தெரியாது, முதலமைச்சருக்கு தெரியாது. நானும் அதைத்தான் சொல்றேன், முதலமைச்சருக்கு தெரியாது, அவருக்கு எதுவுமே தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்க, சில விஷயங்கள் தெரியாதுங்கிறாங்க. எல்லா விஷயமும் தெரிந்திருந்தால் தான் ஒரு முதல்வராக இருக்க வேண்டும். இப்போது வரை நான் திரு பழனிசாமி அவர்கள் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டை டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்பதை நான் விமர்சனம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அது விமர்சனம் செய்யப்பட வேண்டிய விஷயம். ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடாது. காவல்துறை உங்கள் கையில் இருக்கிறது, நிர்வாகம் உங்கள் கையில் இருக்கிறது, உளவுத்துறை உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எல்லாமே தெரியணுன்றதுக்காக தான் 24 hours கண்ட்ரோல் ரூம் செக்ரட்டரியேட்டில் செயல்படுது. முதல்வரின் இல்லத்தில் ஒரு அலுவலகம் 24 மணி நேரம் செயல்படுகிறது. தெரியுமா? தெரியுமா? ஓ, வீட்டில் இப்போதில்ல, 60 நினைவு தெரிந்த நாளிலிருந்து இப்படி தான் செயல்படுகிறது. அந்த காலத்தில் யார் சுதந்திரத்துக்கு முன்னாடி யார் ஆட்சி பண்ணியிருப்பா மദ്രാஸ் மாகாணத்தை? ஆங்கிலேயர்கள் தான். ஒரு கவர்னர் ஜெனரல். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு கவர்னர் ஜெனரலுக்கு ஆஃபீஸ்லேயும் ஆஃபீஸ் வேணும், வீட்லேயும் ஆஃபீஸ் வேணுமா? ஆமாம் ஆமாம். அதுதானே அப்படியே தொடர்கிறது. இன்னொன்று எளிமையாக சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் உங்களோட பொறுப்பு ஒரு வீடியோ போடுறது. இன்றைக்கி வீடியோ எடிட் பண்ணி போட்டு நீங்கள் வீட்டுக்கு போடுவீங்க. முதலமைச்சருக்கு அது மாதிரியா எளிதான வேலையா? இல்லை. 8 கோடி மக்களின் நலனை பாதுகாக்க வேண்டியவர் அல்லவா முதல்வர்? தமிழகத்தின் எந்த மூலையில் எந்த பிரச்சனை என்றாலும் முதல்வரின் கவனத்திற்கு அது போக வேண்டும் அல்லவா? கட்டாயம் போகணும். சிஎம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்து நிற்கிறாருன்றதுக்காக நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வரட்டும் பார்த்துக்கலாம் பாட்டு இருக்க முடியுமா? ஒரு அலுவலகம் இயங்கும். அப்போ எப்படி சார் உங்களுக்கு தெரியாமல் போகும்? எந்த நேரம் வேண்டுமானாலும் உளவுத்துறையின் தலைவர் முதல்வரை அணுகலாம். அர்ஜென்ட் கவர்ஸ் எந்த நேரம் வேணாலும் கொண்டு போய் நீங்கள் தபாலை கொடுக்கலாம். அப்போ முதல்வருக்கு தெரியவில்லை. முதல்வருக்கு தெரியவில்லைன்னா அவங்க கொடுக்கறது இல்லை கொடுத்தாலும் நீங்கள் படிக்கிறது இல்லை. அப்போ நான் கேட்பது, நீங்கள் எதுக்கு முதல்வராக இருக்கீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இன்பச்சுட்டில் போக தெரியுது, குடும்பத்தில் நண்டு சிண்டுகளை எல்லாம் கூட்டிக்கின்னு அது மாதிரி ஜாலியாக டூர் போகிற வேலை தான் முதலமைச்சர் வேலைன்னு நினச்சிட்டிங்க நீங்கள், இல்லையா? தூங்கிட்டு இருப்பீங்க, ராத்திரி 12 மணிக்கு வெள்ளம் வரும், எந்திரிச்சு போகணும். இப்படி முதல்வரை அணுக முடியாமல் தானே தாமதமாக திறந்து விட்டு 2015 அந்த வெள்ளம் செம்பரப்பாக்கம் திடீரென்று நீங்கள் குற்றம் சுமத்தினீர்களா? அப்போது செல்வி ஜெயலலிதாவின் மீது உங்களுக்கு தெரிகிறதா முதலில் எது நடந்தாலும்? இன்னொரு அந்த கள்ளக்குறிச்சிக்கு மீண்டும் ஒரு முறை போயிட்டு வருவோம். கூப்பிட்டு அங்கே இந்த மாதிரி வயிற்று வலினால இறந்தாருன்ட்டு ஒரு கலெக்டர் சொல்கிறாரு, கூட உங்கள் எம்எல்ஏ நிற்கிறாரு, நீங்கள் லோக்கலில் விசாரிச்சுருந்தா கண்டுபிடிச்சிக்க முடியுமா? முடியாதா? கட்டாயம் முடியும், ஈஸியாக முடியுமே. அப்போ உங்களை ஏமாற்றி 66 பேர் செத்த பிறகு இதை சொல்கிறாங்கன்னா அப்போயாவது உங்களுக்கு கோவம் வருவானம்மா? யாரை ஏமாத்துறீங்கன்னா என்னடா நினச்சிட்ருக்கீங்க? கோவம் வேணுமா? ஒருத்தன் சாராயம் குடிச்சு செத்து அந்த இழ வீட்டுக்கு போய் அங்கே போய் அந்த சாராயத்தை குடிச்சு 66 பேர் சாவு விட்டீங்களேடா. ஒரு தலைவனுக்கு கோபம் வர வேண்டுமா வேண்டாமா? கட்டாயம் வரணும். ஓ அப்படியா? ரைட், 10 லட்சம் விட்டுரும். அப்போ எதுக்குமே கோவம் வரலன்னா நீங்கள் என்ன சார் மனுஷன்? அப்போ இப்படிப்பட்ட ஆட்சி நீடிக்க வேண்டுமா என்று சிந்தித்து பாருங்கள். குறிப்பாக அவங்க சொன்ன வாக்குறுதியில் நீட்டும் பழைய ஓய்வூதியமும் பார்த்தீங்கன்னா இன்றைய தேதி வரைக்கும் கிரிட்டிசிசம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. பயிர் கடன் ரத்து செய்து விட்டார்களா? கல்வி கடன் ரத்து செய்து விட்டார்களா? பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுத்து விட்டார்களா? ஃபஸ்ட்டு நீட்டை ரத்து பண்ண முடியுமா இல்லையான்ற குறைந்தபட்ச அறிவு உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? அவங்க சொன்னாங்களே, பொன்முடியாவே பல பேட்டிகளை சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் வந்தால் நீட்டு எப்படிங்கிற ஒழியும் சார், எங்களுக்கு ரகசியம் தெரியும் சார். அண்ணன் ஆராசா அவர்கள் அப்போதே சொல்லியிருக்காங்க, ஞாபகம் இருக்கா? யார் நினச்சாலும் நீட்டை ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிளிப்பு இன்னும் சுற்றிட்டு இருக்கு, தெரியுமா தெரியாதா? அதான் யதார்த்தம். ஒரு சீனியர் பார்லிமெண்டேரியன், அவருக்கு தெரியும் முடியுமா முடியாதுன்றது அவருக்கு தெரியும், தெரிஞ்சுதான் சொல்கிறார் அவர்.
பொதுப்பட்டியலில் இருக்குது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் நீட்டை ஏற்றுக்கொண்டன. இந்த நீட்டு சட்டத்திற்கு உச்சநீதிமன்றத்தின் அப்ரூவலும் இருக்குது. அப்போது இந்தியாவில் ஒரு மாநிலம் மட்டும் எனக்கு நீட்டு விலக்கு என்று எப்படி கோர முடியும்? கோரி பாராளுமன்றத்தில் அது சட்டமானாலும் கூட உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தமிழ்நாட்டுக்கு மட்டும் எதுக்கு விலக்குன்ட்டு வேறு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சென்றார்கள் என்றால் உச்சநீதிமன்றம் இதை ரத்து செய்யுமா செய்யாதா? அது எப்படி சொன்னார். இப்போ அண்மையில் கூட ஒரு மீட்டிங்கில் சொல்லும்போது இந்தியா கூட்டணி வந்தால் மாற்றம் உறுதி, அப்போ பாருங்கள் நீங்கள் நீட்டு ஒழியும் அப்படின்னு. அப்போ இந்தியா கூட்டணி வராதுன்றது உங்களுக்கும் தெரியுது. அப்போது இந்தியா கூட்டணி வந்தால் நாங்கள் நீட்டை ரத்து செய்வோம் என்றல்லவா நீங்கள் 2021 சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் அந்த நீட் ரத்துன்றதை எப்போ வச்சுருக்கணும் வாக்குறுதியா? 24 தானே வச்சுருக்கணும், அல்லது 19 வச்சுருக்கணும். 21 எதுக்கு வச்சிங்க? என்னன்னா இவங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன பொண்ணு செத்து போயிருக்குது, அனிதான்னு ஒரு பொண்ணு, தலித் மாணவி, +2ல் 99% வாங்கியிருக்குது. சிறப்பான மதிப்பெண் வச்சுட்டு பெற்றிருந்தாங்க. உங்களுக்கு அனிதா இறந்த போதும் உங்களுக்கு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது. தன்னெழுச்சிய போராட்டங்கள் நடைபெற்றேன். உண்மை டப்புன்னு போய் ரோட்டில் உட்காந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அதை பிடிச்சிக்குவோம், இது இன்னொரு ஜல்லிக்கட்டு விடக்கூடாது. இப்போ எல்லாம் கோச்சிங் கிளாஸ் போட்டு படிக்க ஆரம்பிச்சாங்க, பார்த்தீங்களா? அவங்க பாடு படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அரசாங்கத்தால் முடியாது, அரசாங்கமே நடத்த ஆரம்பிச்சாங்க. அதான் யதார்த்தம். ஆனால் இவங்களுக்கு இது அனிதான்றது ஒரு சரியான சென்டிமெண்ட். இதை பிடிச்சோன்னா இது ஒரு மாஸ்டர் கிளாஸாக இருக்கும்ட்டு இது பிரசாந்த் கிஷோர் வேறு இப்போ வந்து உருட்டிருப்பார். அதனால்தான் அதை இன்னும் பிடித்து கொண்டு விடாமல் உருட்டி கொண்டு இருக்கிறார்கள். இவங்களுக்கும் தெரியும் ஒன்றும் பண்ண முடியாது நீட் என்ன. இப்போ நீட் விவகாரத்தில் திமுகவுக்கு ஒரு தோல்வின்றீங்களா? இது இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கா கிரவுண்டில் இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கா இல்லையான்றது தேர்தலில் தான் நம்ம பார்க்கணும். ஆனால் தவறான விஷயத்தை கையில் எடுத்து மாட்டிக்கொண்டு முடிக்கிறார்கள். ஒரு திரு உதயநிதி அவர்கள் பேசி ஒரு கிளிப்பு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அனிதா பேரில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மருத்துவக் கல்லூரி கிழிச்சாங்க. அவங்க அப்புறம் ஒரு மருத்துவக் கல்லூரி வரல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அனிதா பேரில், அதுவும் அனிதா பேர்லேயே மருத்துவக் கல்லூரியாம். இந்த அனிதா எப்படி அப்சஸ்ட்? இதே மாதிரி ஒரு அனிதாவுக்கு ஒரு போராட்டம் நடந்தப்போ அழுதார், ஞாபகம் இருக்கா? சினிமாவில் இந்த நடிப்பு நடிச்சிருந்தானா அதுவும் நல்ல ஹீரோவாக இருந்திருப்பார். இது போக நாம் பேச வேண்டியது இந்த 4 ஆண்டுகளாக திரைத்துறை சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் வேறு எந்த காலகட்டத்திலும் இல்லை. எந்த காலகட்டத்திலும் இல்லை. எந்த நடிகர்களோ நடிகைகளோ பேச மாட்டார்கள். நடிகர்கள் பெரிய நடிகர்கள்லாம் இது வசதியாக இருக்குது. இப்போ தனுஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காரு. சரி, சத்யஜோதி ஃபிலிம்ஸோட ஷூட்டு வந்து இந்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கியிருக்க வேண்டும். சத்யஜோதியை கூப்பிட்டு நீங்கள் ஜூலை மாதம் உங்கள் ஷூட்டை வச்சுங்க, இல்லைன்னா செப்டம்பரில் வச்சுங்க உங்கள் ஷூட்டை என்று சொன்னால் சத்யஜோதி மென்னியை பிடிச்சிடுவாங்க. ஜனவரியில் எனக்கு கால் ஷீட் கொடுத்து நீ போய்ட்டு ஜூலையில் வச்சுக்கிறேன்ட்டு நடிச்சு கொடுக்குறேன், உன் படம் வெளில வராது பார்க்குறியா? இதானே இண்டஸ்ட்ரி நாம. எவ்வளோ பெரிய ஹீரோ வந்தாலும் ரஜினிகாந்தாக இருந்தாலும் இதான நாம. ஸோ என்ன பண்ணுறதுன்னா ரெட் ஜெயிண்ட் அல்லது ரெட் ஜெயிண்ட் சார்ந்த நிறுவனத்துக்கு போய் கால் ஷீட் கொடுத்துருது. எனக்காக நான் தள்ளி போட சொல்லலை. அது பாருங்கள், அந்த புதுசாக டான் பிக்சர்ஸ்னு ஒன்று வந்தது. அவங்களுக்கு எது டான் அப்படின்ன உடனே இந்த செல்வமணி பெரிய இடத்து விவகாரம்னு சொன்னார்னு ஒரு விஷயம் இல்லைன்னு ஞாபகம் இருக்கா? இதுதான். இப்போ உங்களுக்கு 3 கோடி ரூபா நான் தரணும், அதாவது அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு நச்சு கொடுக்கல, 3 கோடி ரூபா உங்களுக்கு தரணும். இண்டஸ்ட்ரியில் என்னென்னா எனக்கு என் 3 கோடி எடுத்து வச்சுட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு அவர்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதற்கான சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. நான் என்ன பண்ணுறது, படத்தை எடுத்து முடிச்சுட்டு நான் ரிலீஸ் பண்ணால் தானே நீ கேட்பேன் 3 கோடி இந்தாங்கன்ட்டு ரெட் ஜெயிண்ட்டை போய் கொடுத்துருது. ரெட் ஜெயிண்ட் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுன்னு கேட்டு பாரு, நீ 3 கோடியா கேளு. ஏன் கொடுக்க மாட்டாங்களா என்ன? பேச முடியுமா முதலில்? சரி, ரெட் ஜெயிண்ட்டை நீ மீறி கேட்டுறப்பா, நீ என் துட்டை கொடுத்துட்டு தான் நீ பண்ணுறேன்னு. இந்த அடுத்த படம் இருக்குல்ல, தேட்டர் வேணும்ல, தேட்டருக்கு பிடி. எங்கே தேட்டரு? ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திருப்பூர் சுப்பிரமணியம்லாம் எப்படி பேசுகிறாருன்னு பாருங்கள். இப்போ பேச மாட்டார், கேமரா ஆஃப் பண்ண பிறகு சொல்லுவார். இன்றைக்கி எந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டும், எந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, எந்த படம் என்று ரிலீஸ் ஆக வேண்டும் என்ற அத்தனை விவகாரங்களையும் முடிவு செய்வது ரெட் ஜெயிண்ட் தானா? ரெட் ஜெயிண்ட். செண்பகமூர்த்தியிடமிருந்து ஃபோன் என்றாலே அலறுவார்கள். அப்போ இப்போ ஜனநாயகம் வரைக்கும் தொடரும். அது கண்டிப்பாக ஜனநாயகம் தான் இன்னும் முடியல. ஃபஸ்ட்டு ரோமியோ பிக்சர்ஸ்னாங்க, அப்புறம் டான் பிக்சர்ஸ்னாங்க. டான் பிக்சரில் ஐயோ நாங்கள் அந்த போயிட்டு வரலைங்க, நான் சொல்லிட்டேன் டான் பிக்சர்ஸ் தான் வாங்க போகுது என்று. இல்லைங்க டான் பிக்சர்ஸ் வாங்கலை என்று. ஏன்னா டான் பிக்சர்ஸோட பராசக்தி ரிலீஸ் ஆகுதான் பொங்கலுக்கு. ஏன் சிவகார்த்திகேயனை வச்சு இந்தி எதிர்ப்பு போகிற எடுக்கிறாங்க. ஆமாம், அதனால் நான் அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவர்கள் அதை
யார் வாங்கினாலும் தேட்டர் என்கிட்ட இருக்குப்பா. முன்னாடி போல் இண்டிபெண்டன்ட் தேட்டர்ஸ் கிடையாது அருள்மொழி. இப்போ நீங்கள் ஒரு தேட்டர் வச்சுட்ருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பழைய காலத்தில் இருந்த மாதிரிலாம் இன்றைக்கி வைக்க முடியாது. உங்களுக்கு நல்ல ப்ரொஜெக்ஷன், நல்ல ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வேணும். உங்களால் அதை பண்ண முடியாது. பாதி பேர் வச்சுட்டு கல்யாணம் பண்ண மாட்டாங்க. பாதி பேர் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி தனியாக நடத்த முடியல படம். இன்றைக்கி எத்தனை பேர் சினிமாக்கு தேட்டருக்கு போய் பார்க்குறோம். எல்லாம் ஓடி எடுத்து பார்த்துட்டு படம் மொக்க என் பண்ணு போகிறதில்ல அங்கிட்டு. ஸோ நடத்த முடியல. ஸோ என்ன பண்ணுறதுனா, ஏற்கனவே நான் 5 தேட்டர் வச்சுருக்கேன்னு வச்சுக்கேன். இது மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐடியலாக இருக்கக்கூடிய எல்லா தேட்டர்ஸையும் சேர்த்து என் கையில் 120 தேட்டர் இருக்கும், 80 தேட்டர் இருக்கும். ஸோ நான் 60 தேட்டர் அல்லது 80 தேட்டருக்கும் சேர்ந்து வாங்கி நான் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நான் 60 தேட்டருக்கு சேர்த்து வாங்கிடுவேன். இப்படி இன்றைக்கி மோனோபோலைஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் தேட்டர்ஸ்லாம் இல்லை. முன்னாடி மாதிரிலாம் படத்தை வந்து ஒரு 50 டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போட்டு காட்டுற கதையெல்லாம் நீ முடிஞ்சு போச்சு. ஸோ இன்றைக்கி மோனோபோலைஸ் ஆகிடுச்சு. திருப்பூர் சுப்பிரமணியத்திட்ட ஒரு 120 ஸ்க்ரீனு, அன்புச்செழியன்ட்ட ஒரு 15-20 ஸ்க்ரீனு, இப்படி போயிடுச்சு. ரெட் ஜெயண்ட்டுக்கிட்ட ஒருத்தனை ஸ்க்ரீனுன்ட்டு. ஸோ ஒரு 5-7 பேர் தான் இருப்பாங்க மொத்தமாக. ஓகே, ரெட் ஜெயண்ட் கூப்பிட்டு இதை எடுக்காதானே முடிஞ்சு. சுரேஷ் காமெட்சி என்ன படத்துக்கு நடக்கல, இந்த சிம்பு வச்சு ஒரு படம் நினச்சேன். ஆமாம் ஆமாம், மாநாடு தானே? மாநாடு நடந்துச்சா இல்லையா? அப்போ ரஜினி நடிச்ச அண்ணாத்தே வந்துச்சு. சன் பிக்சர்ஸோட படம் அண்ணாத்தே வருது. இதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அண்ணாத்தே என்ன கதிக்கு ஆயிற்று, மாநாடு என்ன கதிக்கு ஆயிற்று என்பதை உலகம் அறியும். இன்னைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இந்த பிரச்சனை போகல. சொல்லுங்கள், அந்த டான் பிக்சர்ஸ்ன்றது இப்போது தான் தொடங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதுக்கு மட்டும் எப்படி எல்லா பெரிய நடிகர் கால்ஷீட்டும் கிடைக்குது? அழுவுறாங்க. பெரிய படத்துக்கே இந்த நிலைமைன்னா, சிம்பு படத்துக்கே இந்த நிலைமைன்னா, சின்ன ஹீரோ வச்சு படம் எடுக்கிறவங்களாம் என்ன பண்ணுவான்? பல விஷயங்களை பட்டியல் போட்டீங்க. ஒரு நிமிஷம். இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து படத்தை எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, ரைட்டா? உங்களுக்கு வீக்கெண்டு ஸ்க்ரீன் கொடுக்காம திங்கக்கிழமை மேட்டிங் ஷோ கொடுப்பாங்க. சும்மாவே தேட்டருக்கு போக மாட்டான். திங்கக்கிழமை மேட்டிங் ஷோ கொடுத்தா எவையா போய் பார்ப்பான்? வாய்ப்பே இல்லை. ரிலீஸ் ஆன கணக்கும் ஆகிடாது. 2-3 நாளில் தெரிஞ்சிடும், முடிஞ்சு போயிடும். இப்போ என்ன பண்ண முடியும் உங்களால்? கொடுக்க மாட்டேன்ல நான் சொல்லப்பா. சண்டேலேருந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் மேட்டிங் ஷோ, இல்லைனா மண்டே மார்னிங் ஷோ. மண்டேயில் 11 மணிக்கு தான், 11 மணி காட்சி, 3 மணி காட்சி வேணுமா? என்ன ஆகும் உங்கள் படம்? விமர்சனம் எடுத்துகிற கூட போக மாட்டான். ரொம்ப கஷ்டம். இண்டஸ்ட்ரி புழுங்கி கொண்டு இருக்கிறது. ஹீரோஸ் எல்லாமே கடன் எங்கேயாவது பாக்கி வச்சுருந்தாங்கன்னா பஞ்சாயத்து நடக்கிறதே ரெட் ஜெயண்ட் ஆஃபீஸில். எனி ஹீரோ எல்லாருமே இவர்கள் வந்து ஒரு ஒரு ஒழுக்கம் இல்லாத, ஒழுக்கம்னா தனிநபர் ஒழுக்கத்தை சொல்ல, இந்த ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் இல்லாதவங்க. ஸோ அந்த நடிகரோட படத்துக்கு ரெட்டு போடலாமா வேணாமான்றது எங்கே முடிவாங்கன்னா ரெட் ஜெயண்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீ உன் படத்தை விட மாட்டேன் நீ சொல்லி பாரு. இவங்க போய் ரெட் ஜெயண்ட்டை விற்றுட்டு போயிடுது. அது அவர் உதயநிதிக்கு இன்னும் மனசு சினிமாவில் தான் இருக்கிறது தான் உண்மை. அதான் அவங்க அப்பாவே வருத்தப்படுறாருன்னு ஜூனியரில் எழுதியிருக்கிறாங்க. அவர் மனசு இன்னும் கதை கட்டுனுக்கிறார். ஓ, இன்னுமேவா? இன்னும் கதை கட்டுனுக்கிறார். பட் ஆனால் ரெட் ஜெயண்டோட பொறுப்பில் இன்னொரு நபர்கிட்ட கொடுத்துட்டு தானே அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. ரெட் ஜெயண்டில் இருக்கும்போதும் இவரோட ரோலு கதை கேட்பது, பட விழாக்களில் பங்கேற்பது, இது மட்டும்தான். ஓகே. நிதி உள்ளிட்ட விவகாரங்களை எல்லாம் மேலாண்மை செய்வது ஸ்டாலின் அவர்களின் நண்பர் மற்றும் பினாமியாக அறியப்பட்ட திரு ராஜா சங்கர். இது அந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட போது 2 பேர் இயக்குனர், ராஜா சங்கரோட மகன் மற்றும் உதயநிதி. ராஜா சங்கரோட மகன், ஸ்டாலினோட மகன். இப்படி தான் தொடங்கப்பட்டது. 2007 2007-8 தான் தொடங்கினாங்க. ஓகே ஓகே. 7 தொடங்கப்பட்டது என்று நினைவு. இது இவர் மந்திரி ஆன உடனே அதுலேருந்து இவர் விலகி விட்டார் என்றால் இவர் தான் நிதி நிர்வாகம் பண்ணுறாரா? சரி, இப்போது சமீபத்தில் இவர் எதுவும் திரைப்பட விழாக்களில் கலந்துக்கவே இல்லை. ரொம்ப ரீசனாக எதுவும் போனது இல்லைண்ணே. ரொம்ப ரீசனாக எங்கேயும் நான் பெருசாக பார்க்கல உதயநிதி அவர். ரெகுலராக முன்ன போல் ரெகுலாரிட்டி கிடையாது. ஆமாம், நிறைய விஷயங்களை பட்டியல் போட்டிங்க. ஆனால் யாராலையும் கொஞ்சம் மறக்க முடியாத, அதே சமயம் இப்படியா இறங்கணும் அப்படின்னு பார்த்த விஷயம் வந்து உங்கள் வீட்டில் கொட்டப்பட்ட அந்த கழிவுநீர் மலங்கள் தான்.
ஸோ அதை வந்து உண்மையிலேயே இந்த ஆட்சி வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது, சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணியிருக்கிறாங்களேன்னு பல விசில் பவர்ஸ் உங்களுக்காக வாய்ஸ் அவுட் கொடுத்தாங்க. நேஷனல் லெவலில் இது பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு ஆட்சி நடக்கக்கூடாத விஷயம் வந்து நடந்துருது. அது எப்படி அருள்மொழி மீண்டும் முதல்வரின் கட்டுப்பாட்டில் காவல்துறையும் இல்லை, நிர்வாகமும் இல்லை என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். நடந்தது முதல்வருக்கு தெரியாது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஏன்னா வேங்கை வெயிலாக நம்ம எல்லாருமே வந்து கொதிச்சு போனோம், இப்படி நடக்கலாமா அப்படின்னு. 21ஆம் நூற்றாண்டு நடக்கலாமான்னு கேட்டோம். அதே ஆட்சியில் திருப்பி ஒரு வீட்டில் நடக்குதுன்னா அது எப்படி அக்செப்ட் பண்ணுறது? அது தெரியாமல் யாரோ சில விஷயங்கள் செய்தது என்று வைத்துக்கொள்வோம். இது தெரிந்து ஒரு 5 வாளியில் தூக்கிட்டு போயிட்டு இதை நீங்கள் பண்ணுறாங்க. அப்படி இருக்கையில் ரைட்டு சிஎம்க்கு ஃபஸ்ட்டு இது தெரியாமல் யாரோ செய்திருக்கலாம். உளவுத்துறையும் அறிக்கை கொடுக்காமல் இருக்கலாம். எதை கொடுக்குறாங்க, கொடுத்தாலும் இவர் எதை படிக்கிறாரு. சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கும்போது முதல்வருக்கு இது தெரிந்திருக்க வேண்டும். கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இவங்க எடுக்கிறாங்களா இல்லையான்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஸ்பீக்கர் ஆஃபீஸ்க்கு போனோன்னு கூப்பிட்டு சொல்லிடுவார், இதை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவார். அப்போதாவது அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிக்கலான்னு இவர் கேட்டிருக்கலாம். செய்யவில்லை. அதற்கு பிறகு மீண்டும் திரு பழனிசாமி அவர்கள் இதை சட்டப்பேரவையில் இதை எழுப்ப முயல்கிறார். முயலும்போது இது என்ன ஒரு விஷயமான்ட்டு திரு அப்பாவும் மற்றும் துரைமுருகன் சொன்னதும் வெளியில் போய் 15 நிமிஷம் பேசுகிறார். உண்மை, இவங்க வீட்டில் ஊற்றி இருந்தால் ஒத்துக்குவாங்களா என்று அவ்வளவு கடுமையாக பேசுகிறார். அப்போது முதல்வருக்கு தெரிந்திருக்க வேண்டும். சரி, அப்போ இல்லைன்னு பார்த்துக்கலாம். 3வது முறையாக சட்டம் ஒழுங்கு விவாதத்தின் போது இதை பேசுகிறார். பேசின உடனே நாங்கள் 48 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்துவிட்டோம் என்று சொல்கிறார்கள். 4 நிமிடங்களில் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அப்படின்றத அவருக்கு அப்போதாவது யாராவது சொல்லியிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அப்போதாவது அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிங்களா இல்லையானு முதல்வர் அதை உறுதி செய்திருக்கலாமா? இவங்களுக்கு அது பயம் இருந்தால் செய்வாங்களா? அசம்பிளியில் வந்துருச்சு, அக்யூஸ்ட்டை பிடிச்சி போடுன்னு செய்திருக்கலாமா? இன்னைக்கு தேதி என்ன? 1.5 மாதம் ஆயிடுச்சு. மே 7, இன்னைக்கு மே 8. கிட்டத்தட்ட ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் தான் நடந்துச்சு. ஆமாம், 1.5 மாதம் ஆயிடுச்சு. 24/3 மார்ச் 24 ஆக்சுவலி. ஆமாம், ஆயிடுச்சு. 1.5 மாதம் ஆயிடுச்சு. அருள்மொழி இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அப்போ அதிகாரிகளுக்கு ஒரு மீது துளியும் பயமில்லை என்று தான் அர்த்தம். நடந்துருச்சு, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு வந்து இவர் சொல்லியிருப்பார். பண்ணிக்கிறோம் சார். இன்னைக்கு வரைக்கும் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணல. அந்த அக்யூஸ்டெல்லாம் போய் செல்வ பிறந்தையோட போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கான். அமித்ஷா கருப்பு கொடி காட்டிகிட்டு இருக்கான். இன்று வரை இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றால் இது வந்து வேங்கையை விட மோசமான ஒரு சம்பவம். இது இந்த ஆட்சிக்கான ஒரு கரும்புள்ளியாக தொடர்ந்து தேர்தல் வரை இருக்க போகிறது. செல்வ பிறந்த எங்கே போட்டிட்டாலும் இந்த புகைப்படங்களை அவர் முன்னே சென்று நிற்கும். எழும்பூருக்கு தான் வரதா சொல்கிறாங்க. ஈஸி. எழும்பூரில் செல்வ பிறந்தக்கு எதிராக அதிமுக அல்லது பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து யார் நின்றாலும் நான் அந்த வேட்பாளருக்கு உதவி செய்வேன். பரந்தாமண்ணன் தான் இப்போ எழும்பூர் எம்எல்ஏ. ஒரு சேகர்பாபு கூட டீலிங். இப்போ பரந்தாமன் திருப்பி எம்எல்ஏ ஆகக்கூடாதுன்றதுக்காக தானே சேகர்பாபு நீ இங்கே வான்னு கூப்பிட்டுருக்கிறாரு. ஸ்ரீபெரும்புதூரில் அவர் தராது கஷ்டம். பரந்தாமனை காலி பண்ணுறது இதை விட்டா சான்ஸ் கிடையாது, வான்னு கூப்பிட்டுருக்கிறாரு. வந்துடுவார். எக்மூர் தான். இது ஸ்ரீபெரும்புதூரில் போனால் மட்டும் விட்டுருவேண்ணே. அங்கே போய் அதிமுக வேட்பாளருக்கு உதவி செய்வேன். அதிமுக அல்லது பாரதிய ஜனதா கட்சி அவங்ககிட்ட நான் கேம்பெயின் நான் பார்த்துக்கிறேன் விடுவேன். அப்படி இந்த ஆட்சியில் இது ஒரு கரும்புள்ளி. குறைந்தபட்சம் நாங்கள் 48 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்து விட்டோம் என்று சட்டப்பேரவையில் நாம் சொன்னதே பொய் என்பது முதல்வருக்கு குறைஞ்சபட்சம் அவர் தெரிஞ்சுக்க வேணாமா, அசர்டைன் பண்ணியிருக்க வேணாமா? சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? இங்க பாருங்க, வழக்கு நிலுவையில இருக்கு, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, பேசக்கூடாது, உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்படின்னு கேட்கிறாரு அவரு. நீதிமன்றத்தில் தான் நிலுவையில் இருந்தால் தான் பேசக்கூடாது, புலன் விசாரணையில் இருந்தால் பேசலான்ட்டு எதிர்கட்சி தலைவர் சொன்னாரா? நீங்கள் என்ன சவுக்கு சங்கரை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்டார். அவை குறிப்பிலேருந்து நீக்க சொன்னோன்னே அவர் ஒரே வெக்கமாக போச்சு குமார் அப்படின்னு. அதில் நான் ஒன்றும் பயப்பில்லையே, ஒன்றும் பயப்பில்லை, அதெல்லாம் இருக்கட்டும் அவை குறிப்பில்ன்ட்டு விட்டேன். சரி, 1.5 மாதம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்றது ஒரு முதல்வர் உறுதி செய்யணுமா வேணாமா?
கவனத்துக்கு வரலன்னா வேற, வந்துருச்சு அப்பயாவது உறுதி செய்யணுமா? இல்லை முதல்வர் கவனத்துக்கு போன ஒரு மேட்டரில் நம்ம அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் நாளைக்கு முதல்வர் கேட்டால் என்ன பண்ணுறதுன்றது அச்சம் காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்கா? நான் ரவுடி பசங்க தானே அவங்க, இந்த மாதிரி காரியத்தை செய்கிறவன் ரவுடி பயிலாக தானே இருக்க முடியும். அவனை அரெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி? இந்த டிஃபிகல்ட்டியும் கிடையாது. அப்போ காவல்துறை இதை செய்யாமல் இருக்குன்னா சேகர்பாபுக்காக காவல்துறை வேலை செய்யுது. அப்போ முதல்வரை விட அதிகாரம் மிக்கவர் இந்த ஆட்சியில் சேகர்பாபு இல்லையா? அப்படி தானே புரிஞ்சுக்க முடியும். சிஎம் நாலேஜுக்கு போயிடுச்சு, சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணி ப்ராக்ரஸ் காட்டணும் அப்படின்றது அச்சம் இந்த சிபிசிஐடிக்கு இல்லை தானே? அது இல்லை. அப்போ முதல்வரோட யாரை பார்த்து அஞ்சுறாங்க? மினிஸ்டரை பார்த்து அஞ்சுறாங்க. செல்வ பெருந்தகை மற்றும் சேகர்பாபுவை பார்த்து சிபிசிஐடி அஞ்சுகிறது. அன்புக்கு செல்வ பெருந்தகை தான் முக்கியம். அப்போ இது என்ன ஆட்சி? ஆனால் மற்ற விஷயங்களை அட்ரஸ் பண்ணாங்களா? சாம்சங் இஷ்யூவாக இருக்கட்டும், அதை அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் மே 18 முதல் சாம்சங் தொழிலாளிகள் தொடர் போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். செய்தி வந்தது அவங்களுக்கு. ஓகே, தொடர் போராட்டங்கள் மீண்டும் ஒரு நாள் உண்ணாவிரதம், அதை தொடர்ந்து தொடர் போராட்டங்கள். இப்போ இஷ்யூ கிளியர் ஆகலை. டாஸ்மாக் தொழிலாளர்களின் போராட்டத்தை தீர்த்து வைத்தார்களா? இல்லை. போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டங்களை தீர்த்து வைத்தார்களா? இல்லை. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார்களா? இல்லை. இவர் தீர்த்து வைத்தது ஒன்றே ஒன்று, கட்சியின் பிரச்சனைகளை கூட இவர் தீர்த்து வைக்கவில்லை. கடைசியில் பார்த்தா இவர் குறைந்தது நல்ல குடும்பத் தலைவராகவாவது இருப்பார் என்று பார்த்தால் நல்ல குடும்பத் தலைவரும் இல்லையே. மகன் கேட்டதை நிறைவேற்றவில்லையே. கேட்காமலாங்க டெபுட்டி சிஎம் தூக்கி கொடுக்குறாங்க. என்ன நிறைவேற்றலை? டெபுட்டி சிஎம் கொடுத்து நீங்கள் சேகர்பாபு கிட்ட 2 மாவட்டத்தை பிடுங்கினா அதை கூட செய்ய மாட்டேங்கிறாரு. அப்புறம் என்ன டேடி இவரு? டெபுட்டி சிஎம் கேட்குறாரு சேகர்பாபு. ஆமாம், வந்து இது பண்ண சொல்லி மாசம் ஒத்துக்கிட்டாரு. அதெல்லாம் அவங்க அப்பாட்ட பேசிக்கிறேன், நீ தலையிடாதன்ட்டு அண்ணன். அதனால தான் சரி ஒரு சேகர்பாபு சொல்லிட்டார் நான் தலையிட வேணான்ட்டு நான் எதுலேயுமே தலையிடலை என்று ஒதுங்கி விட்டார். விரைவில் மீண்டும் மாப்பிள்ளை அதிகாரத்துக்கு வர இருக்கிறார். சொல்கிறேன் எல்லாத்தையும். 200 வாய்ப்பு நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த ஒரு எண்ணத்தோடு தான் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. 200 உறுதி, வரலாறு உறுதி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகளும் வந்து வலிமையான அலையன்ஸை ஃபார்ம் பண்ணலை, அடகு வச்சுட்டாங்க. அதனால் நம்ம கூட இன்டாக்டாக இருக்குது, நம்ம ஜெயிக்க போகிறது உறுதின்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. 200 உறுதின்னு சொல்கிறார் முதலமைச்சர். அருள்மொழி வரலாறு உறுதி, அதில் சந்தேகம் இல்லை. வரலாறு உறுதி. ஓகே. 2011 போல எதிர்க்கட்சி அந்தஸ்தை திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறையாக இழந்தது என்ற வரலாறு உறுதி. எப்படி இதை வச்சு சொல்கிறீங்க என்று நீங்கள் கேட்கலாம். இன்னும் 8 மாதங்கள் இருக்கிறது. ஓகேங்களா? கூட்டணி இன்னும் முடிவடையவில்லை. திமுக கூட்டணியே எப்படின்ட்டு நான் மதவாதியும் அல்ல, சாதியவாதியும் அல்ல. மதவாத கூட்டணியும் இருக்க மாட்டேன், சாதியவாதிய கூட்டணியும் இருக்க மாட்டேன் என்று சொல்பவர் சாதியவாத கூட்டணி அல்லது மதவாத கூட்டணியில் இணையும் நெருக்கடிக்கு அவர் தள்ளப்படுவார். முதலில் திருமாவளவன் சொல்ல. எஸ், ஓகே. அது கூட்டணி கணக்குகள் மாற இருக்கின்றன. இன்னும் 8 மாதங்கள் இருக்கிறது. இப்போது லேசாக இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய இந்த அதிருப்திகள் தெரிய தொடங்கி இருக்கிறதா? நான் மக்களிடையே இன்னும் பெருமளவு நம்ம ரகு போன்றவர்களாம் நல்ல மாடல், அருமையான மாடல், அந்த திராவிட மாடல் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஊடகங்களும் இதே போல் இருக்காது. தேர்தல் நெருங்க அவங்களுக்கு வியாபாரம் தான் முக்கியம். எல்லாருக்கும் கவரேஜ் கொடுத்தாகணும், ஒரு சைடே கவரேஜ் கொடுக்க முடியாது. இதுவும் மாறும். அது மாறும்போது எல்லாம் மாறும். உங்களுக்கு நினைவு இருக்குதா இல்லையான்னு தெரியல, நீங்கள் சின்ன பையனாக இருந்தாலும் இருந்திருப்பீங்க. 2006-11 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த அளவுக்கு மோசமாக இல்லை என்றாலும் பெருமளவு ஊடகங்களை ஜாஃபர் சேட் என்ற கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். இந்த மாதிரி பெண் நிறுவனம் போட்டுடலாம், துட்டை கொடுத்து கட்டுப்படுத்தலை. பேசியே அவருடைய திறமைகளால் அவர் ஊடகங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அதாவது என்னென்னா, நீங்கள் இப்போது விகடனில் வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா வியாழக்கிழமை இஷ்யூ முடிப்பாங்க, நைட்டு ஒரு 7 மணி போல் முடிப்பாங்க. 7 மணிக்கு ரேப்பர் பிரிண்ட்டுக்கு போகிற சமயத்தில் இன்டெலிஜென்ஸுக்கு தகவல் உள்ளே ஆள் வச்சுருப்பார் அவர். சார் உங்களை பற்றி தான் சார் ஒரு பேரா வந்திருக்குன்னு சொல்லிடுவான். அதை நிறுத்தி அந்த பேராவை தூக்க வைப்பார். அந்த அளவுக்கு அவர் செல்வாக்கு இருந்துச்சு, நெட்வொர்க் இருந்துச்சு. வித்தகாரன் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஓகே, இருந்தது. இப்போது இவர்களே நாங்கள் அது போடவில்லை என்று விகடன் விதிவிலக்கு. நான் எல்லா ஊடகங்களையும் சொல்ல, மற்ற ஊடகங்களையும் சொல்கிறேன். அது மாதிரி எழுத முடியாமல் இருந்துச்சு. 1 மார்ச் 2011 அன்று தேர்தல் அறிவிக்கை வெளியானது. அன்னையிலேருந்து ஊடகங்கள் 5 வருஷமாக எழுத அதெல்லாம் செத்து வச்சாங்க.
குமுதம்லாம் அது வரைக்கும் எழுதுனதே இல்லை. ஜாஃபர் சேட்டுக்கு பயந்துட்டு இருந்தது. குமுதத்தில் அந்த பங்கு பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா அதனால போடுறதே இல்லாமல் இருந்துச்சு. அதே வேகத்தில் திரும்பினேன். அது போன்ற சூழலுக்கு தமிழக ஊடகங்களும் தள்ளப்படும். இன்னொன்று அலையன்ஸ் இன்னும் முடியலன்னு நான் சொன்னேன்ல. மீண்டும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் மேலும் சில கட்சிகள் நமது கூட்டணிக்கு வரும் என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். சொல்கிறாங்க. பட்னா அந்த மாதிரி எந்த சயின்ஸ் நமக்கு தெரியல. நான் அடுத்த வாரமாக தேர்தல் இல்லை அடுத்த மாதமா? அது 8 மாதம். எனக்கெல்லாம் சயின்ஸ் தெரியுது, உங்களுக்கு தான் தெரியல. ஓகே. பாசிசம் பாயசம் என்ற வார்த்தை வரவே இல்லையே, இப்போதெல்லாம் வருவதில்லையே. அவரே வெளியே வர்றதில்லை. வந்தாலும் வராது. ஓகே. வந்தாலும் வராது. என்னால் டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன். அதெல்லாம் அந்த தகவல் தெரிந்து தான் நான் சொல்கிறேன். ஓகே. டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன். உறுதியாக பாசிசம் என்ற வார்த்தையே வராது. அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். கொள்கை எதிரினே அறிவிச்சிட்டார். இருந்துட்டு போகுதியா, அதை விட பெரிய எதிரியா உதயநிதி திரு விஜய் அவர்களுக்கு. ஆமாம், ஏதாவது லாஜிக் உருட்டுவாங்க அதுக்கு. இது மக்களவைக்கான தேர்தல் இல்லை. அந்த அடிப்படையில் தட்ஸ் பாலிடிக்ஸ். புரியுது. பழனிசாமி சொல்லியா 26லையும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார். கிட்ட 2 நாள் திட்டுவீங்க. அப்போ பழனிசாமி போய் சொல்லிட்டாரு, அன்னைக்கு இப்படி சொன்னார். என்ன அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அதிமுகங்களும் ஒரு பெரிய கட்சி, ஒரு பலம் வாய்ந்த கட்சி, ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. இவங்க நேற்று தான் உருவாகி இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லை. நேற்று தானே ஆரம்பிச்சிருக்கோம், கற்றுக்குறோம். இப்போ தான் தெரியாமல் சொல்லிட்டோம். அவர் பரவாயில்ல, 52 வருஷம் கட்சி மாற்றி மாற்றி பேசும்போது இது பண்ணுறீங்க. நாங்கள் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். ஒரே ஒரு வாட்டி தானே, ஃபஸ்ட் வாட்டி தானே மாத்திரம் விடுங்கன்றுவாங்க. இன்னும் பெரிய விஷயமா? ஸோ 20 எதிர்கட்சியாக கூட அமர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. அதற்கு பிறகு திமுக நிலையை நினைத்தால்தான் எதிர்காலமே இல்லை என்னும் அளவுக்கு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட சூழல்கள் மாறுகிறதுன்னு. இந்த ஆட்சியை குறித்தான உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய மதிப்பீடுகளையும் விரிவாக ஆழமாக அளித்தமைக்கு மிக்க நன்றி.